அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பு குறிப்பா நம்ம இப்போ அலகு 1, அலகு 2, அலகு 3 முடிச்சிருக்கிறோம். அலகு 3ல மரபு தமிழ் நடத்தணும் இன்றைய வகுப்பு. ஆனா இப்போ இந்த அடிப்படை இலக்கணம் தெரியாம இருக்கிறதுனால நீங்க கேள்வி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக் கிராமர் சிலபஸ்ல போக வேண்டாம். சிலபஸ் கட்டால ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ அலகு 1, அலகு 2, அலகு 3 சரியாம்மா? இந்த 3 யூனிட் தான் ரொம்ப மிக முக்கியமான யூனிட். மற்றதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிக்கலாம். கலைச்சொல் நீங்க படிக்க தான் போறீங்க, சரிங்களா? அலகு 5 பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாசித்து பொருள் புரிந்து கொள்ளுதல் அதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்க எடுக்க போறீங்க ஆன்சர். அலகு 7 இலக்கியம், திருக்குறள் எல்லாமே நான் நடத்துவேன். அது எளிமையா தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க யாருடைய துணை இல்லாம நீங்க ரீட் பண்ணிக்கலாம். ஆனா அலகு 1ல 25 கேள்வி, அலகு 2ல 15 கேள்வி, அலகு 3ல 15 கேள்வி, சரிங்களா? மொத்தம் எத்தனை வருது? 55 கேள்வி வருது, சரியாமா? இந்த 55 கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கேக்குதா? உங்களுக்கு தமிழ்ல என்ன டவுட், என்ன தெரியல, டவுட் இல்லை, என்ன தெரியல சொல்லுங்க. சரி இது நடத்துங்க அப்படின்னு நடத்துறேன். உயிரெழுத்துலேருந்து நடத்துறேன், பிரச்சனை இல்லை. சரிங்க, எதுவுமே தெரியாது, உயிரெழுத்து மெய்யெழுத்து எதுனா நடத்தலாம். ஏன்னா பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால் சிலபஸ்ல நீங்க புத்தகம் படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். சரியாப்பா? சரியாம்மா? உங்களெல்லாம் ஓரளவு பேசிக் தெரியுமா? உங்களுக்கு ஓரளவு தெரியுமாப்பா? உங்களுக்குமா? தெரியும். உங்களுக்குப்பா இலக்கணத்துல பேசிக் தெரியுமா? உயிரெழுத்து எத்தனை? உயிரெழுத்துகள் 12. மெய்யெழுத்துகள்? சரி, இதுல எத்தனை வகை இருக்கு? உயிரெழுத்துக்கள்ல எத்தனை வகை இருக்கு? உயிரெழுத்து எப்படி வகைப்படுத்துவோம்? நீங்க கிண்டில் பண்ணீங்க, நீங்க சொல்லுங்க. உயிரெழுத்து எத்தனை வகை? எழுத்துக்களுக்கு இருக்குன்னா அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இருக்குல்லம்மா. இதை எப்படி வகைப்படுத்தலாம்? இந்த வகுப்பு பிகினர்ஸ் தான், அதாவது தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க நீங்க கேள்வி கேட்டுக்கீங்க. ஏன்னா இந்த பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ்ல நீங்க படிக்கிறப்ப புரியும், சரியாம்மா? இந்த வகுப்பு நீங்க சிம்பிளா உட்காந்து போயிட்டீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்க கேள்வி கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு எளிமையா. சொல்லுங்கம்மா, தெரியலையா? அதான் சொல்லுங்க. குறில். சரி, மெய்யெழுத்துப்பா. மெய்யெழுத்து எத்தனை வகைமா? இல்ல, அதாவது உயிர்மை வேற. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர்மை. மெய்யெழுத்து எத்தனை வகை? மெய்யெழுத்து எத்தனை எத்தனை வகை? என்னென்ன நீங்க சொல்லுங்கம்மா, என்னென்னமா? கான்சனன்ட் மெய்யெழுத்துக்கு எத்தனை வகை? என்னென்ன மெய்யெழுத்து வகை தெரியாதா? அதுதான் சொல்றேன். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, வல்லினம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உங்க சிலபஸ் இருக்கு வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் இருக்கு, புரியுதா? அப்ப மெய்யெழுத்துக்கள் 3 வகை, சரிங்களா? அதுதான் வல்லினம், மெல்லினம், இடையினம், சரிங்களா? இந்த சொல்லுக்கான விளக்கம் தெரிஞ்சுக்குங்க. நம்ம இந்த சிலபஸ்ல போல இன்னைக்கு இந்த வகுப்பு ஃபுல்லா பேசிக் கிராமர். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வேஸ்டா தான் போயிடும். என்னெல்லாம் டவுட் இருக்கோ நீங்க கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? இப்போ உயிர் மெயின் இல்ல, இந்த சொல்லுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, வேற ஒரு பேர் இருக்கு. ஆவி, ஆன்மா. எதுக்கு? உயிருக்கு. உயிருக்கு என்ன இருக்கு? ஆவி, ஆன்மா இருக்கு. ஆன்மா. இந்த மெய் இருக்குல்லம்மா, மெய்க்கு பல பெயர்கள் உண்டு. உடல், ஒற்று, புள்ளி, உடம்பு, அப்படி நம்ம சிலபஸ்ல படிப்போம். அலகு 1ல முதல் தலைப்பே பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சரிங்களா? அதில் நீங்க சேர்த்து எழுதுறதுக்கு நிறைய விதிகள் இருக்கு. அதில் ஒன்று சொல்லுவோம், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படின்னா இந்த உடல்ல என்னது? இந்த மெய்யெழுத்துக்கள் தான், புரியுதா? மெய் அப்படின்னாலும் புரியுதாமா? உங்களுதான் வகுப்பு. மெய்யெழுத்துனாலும்
உடல், உடம்பு, ஒற்று, புள்ளி எல்லாமே எல்லாம் ஒண்ணுதான். இப்ப புரிஞ்சுச்சாப்பா? சரியாம்மா? சரி சார், இப்ப என்ன சார் உங்க அடையாளம் என்ன சார்? புள்ளி இருந்தா மெய், புள்ளி இல்லைனாவே அது உயிர் மெய். இது புரிஞ்சிச்சாமா? அப்போ புரிஞ்சிச்சா? அப்போ மெய்யெழுத்து எத்தனை? 3 வகை. அது என்னன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இதுதான் வல்லினம். என்னம்மா? வல்லினம். ஏன்னா இந்த எழுத்துக்கள் உச்சரிக்கிறப்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இக், இச், இட், இத், இப், இர் கொஞ்சம் கடினமா இருக்குல்ல, அதான் வல்லினம். புரியுதா? கொஞ்சம் எளிமையா இருக்கும்ல, அதுதான் மெல்லினம். மெல்லினம்னா வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுதான் இங், இன்ச், இன். சரிங்களா? இன், இம், இன். ஒண்ணு கடினம், இன்னொன்னு கொஞ்சம் எளிமை. இடைப்பட்டதுதான் இடையினம். அதான் சொன்ன, நான் கூட சொல்லுவேன். ஏன் அது இடைன்னு சொல்றாங்க அப்படின்னா மிடில். வன்மையே இல்லை, மென்மையே இல்லை. சரிங்களா? இடையினம். அது என்ன அப்படின்னா இ, இர், இல், யு, இல், இல். திரும்பவும் சொல்றேன், இந்த வகுப்பு வந்து பிகினர்ஸுக்கு தான். அதனால நான் வந்து குழந்தைக்கு நடத்த போறேன். நீங்க எல்லாமே நீங்க இதை அப்டேட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா நான் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். ஏன்னா இது இந்த ரூட் கிளியர் ஆன மட்டும்தான். இந்த பைபாஸ் போடுற மாதிரி இது நீங்க முதல்ல வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு என்ன பல கோட்டிங் போடுவாங்களா இல்லையா, அதே பண்ணா மட்டும்தான் நீங்க பைபாஸ்லயும் போக முடியும். அதுதான் பல பஸ் போகும், அது நம்ம ஏறி போறோம். சரியா? உங்களுக்கு இது தெரியாம நீங்க அடுத்தது நீங்க போக முடியாது. இப்ப எழுத்துக்கள்ல எத்தனை வல்லினம்னா 6. சரியாமா? ஆனா இந்த ஒரு சொல்லும் சேர்ந்து இல்ல, அதான் புணர்ச்சி. அதுதான் புணர்ச்சி. அந்த புணர்ச்சியில வல்லினம் அப்படின்னா 4 தான். வல்லினம் என்னது? 4. எழுத்து பக்கத்துல பத்தின இருந்தது 6 இருந்ததா? ஏன் சார் அப்படின்னா இந்த டாவும் இந்த ராவும் சொல்லுக்கு முதல்ல வராது, ஒரு வார்த்தைக்கு முதல்ல வராது. புரியுதாப்பா? அப்ப எத்தனை? 4. இப்போ ஒண்ணு இல்ல. இப்போ இப்போ தீ பிளஸ் சட்டி, நீங்க சொல்றீங்க தீ சட்டின்னு, அந்த வறுமையில சா வருதா? பூ பிளஸ் கூடை, சரிங்களா, இக்கு வருதா? அப்போ என்னன்னா 2 வேர்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் நிலைமொழி. அது என்னதுப்பா? நிலைமொழி. தெரிஞ்சுக்கங்க. இப்போ சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். வாழைப்பழ தோட்டம், இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த கடைசி எடுத்துருக்கலாமா, இதே பேர் தான் ஈறு. என்னதுமா? ஈறு. ஆங்கிலத்துல இந்த ஸ்டாண்டிங் வேர்ட் சக்சீட் ஆகுதுல, வருது இல்ல, சக்சீடிங் வேர்ட். புரியுதாமா? நிலைமொழி ஒன்னும் இல்ல கண்ணா, ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்குல்ல, கடைசி எழுத்துக்கு என்ன பேரு? இது நிலைமொழி, நிலைமொழி ஈறு. இது வருமொழி, வருமொழி முதல். வருமொழி முதல். புரிஞ்சிச்சா? இந்த முதல்ல கா, ச, த, ப வந்தாதான் இது பேர் தான் வல்லினம். சிலபஸ் வரும் வல்லினம் மிகுமிடம், மிகாமிடம் அப்படின்னு. அது நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஆனா முதல்ல இது தெரியணும். புணர்ச்சினா இதுதான். புரியுதாமா? புரியுதா? நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? உயிரெழுத்து, ஆவி, ஆன்மா. மெய்யெழுத்து 18. சரி சார், நான் பொதுவா சொல்றேன்னா, நான் இருக்கிறேன்லம்மா, நான் இந்த உடம்பை இயங்குதில் நடக்கிறேன்ல, அதுக்கு மெயின் காரணம் என்ன? சோல் தானே. ஆனா சோல் கண்டுபிடிக்க முடியுமாமா? தனியா எடுத்து பார்க்க முடியுமா சோல் ஆன்மாவை? ஆன்மா கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த ஆன்மா இல்லைன்னா அந்த உடம்பு இயங்காது. வித்தவுட் சோல் மெயினா பாடி, அவர் உடம்பு வந்து, அதனால்தான் உடம்புன்னு வச்சுக்கிறாங்க பேரு. தமிழ் அறிஞர் என்ன பண்ணாங்க, இலக்கணியர்கள், உயிர்னா ஒரு உடலை இயங்க வைக்கணும். உடல் அப்படின்னா உயிர் வந்தா அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும்?
ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா சார்? அப்ப உடம்பு மட்டும் இருந்தா உயிர் இல்லாம அந்த எழுத்து உச்சரிக்க முடியும். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் உச்சரிக்க முடியும். அது எழுத்தாக முடியுமா? சென்டென்ஸ் ஆக முடியுமா? வார்த்தை ஆக முடியுமானா? முடியுமா? முடியாது. ஏன்னா மெய் மட்டும் வித்தவுட் சோல் டெட் பாடி தானே. புரியுதா? அந்த அதுதான் சொல்லுவாங்க, ஒரு பாட்டனை பாடி காமிச்சிருப்பாங்க பழைய வீடியோல பாத்துறீங்கன்னா, இங்கு நான் இருந்தேன் ஒரு மெய்யெழுத்தாய், இங்கு நான் இருந்தேன் ஒரு மெய்யெழுத்தாய், அப்படி நீ வந்து சேர்ந்தாய் உயிரெழுத்தாய். அவர் ஏன் இந்த பாடலாசிரியர் வந்து சொல்றாரு அப்படின்னா, உயிருக்கு தான் வேல்யூ உண்டு, மெய்ய நீங்க வைக்கிறதுக்கு. அந்த பெண்ணுக்கு ஆதரவு சொல்லவே இல்லை, லவ் சொல்லவே இல்லை. அவன் டெட் பாடி வித்தவுட் சோலா இருந்திருக்கிறான், வித்தவுட் சோலா இருந்திருக்கிறான். புரியுதா? அதான் சொல்றாங்க, இங்க நான் இருந்தேன் ஒரு மெய்யெழுத்தாய், அப்படி நீ வந்து சேர்ந்தாய் உயிரெழுத்தாய். அப்போ உயிர் தனித்து இயங்கும், தனித்து இயங்கும், உச்சரிக்க முடியும். ஆனா இந்த மெய்க்கு உயிர் முக்கியம், உயிருக்கு மெய் முக்கியம். மெய் இல்லாம உயிரால் வந்து ஏதாவது சொல்லுவாங்க, ஆனா சர்வை பண்ண முடியாது. உயிருக்கு மெய் முக்கியம், மெய்யுக்கு உயிர் முக்கியம். சரிங்க? உங்களுக்கு அந்த காம்பினேஷன் வருது இல்லையா? அதனால்தான் இது ஆவி ஆன்மா. புரியுதா? அடுத்து உயிரெழுத்துக்கள்ல அதுல சார் குறில் நெடில் ஒண்ணுமே இல்லை. குறுகி ஒலித்தால் குறில், நீண்டு ஒலித்தால் நெடில், அவ்வளவுதான். ஒரு பாட்டே வந்திருக்கு, குறிலாக நெடிலாக நீ இருக்க, ஒரு பாட்டு வருதா இல்லையா? படம் பார்த்து, திருமலை படம் பார்த்தீங்களா இல்லையா? ஒரு பாட்டுல வருது, நெடிலாக நான் இருக்குது, குறிலாக நான் இருக்கு, நெடிலாக நீ இருக்க, சங்கத்தமிழ் சென்னை தமிழானதென்ன. தமிழ் பேசுறதுன்னா அது குறிலும் நெடிலும், நெடிலும் குறிலும் இணைந்த இணைப்பு தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப குறில்னா குறுகி ஒலிக்கும், ஆ இ உ ஏ ஓ, குறில் 5 தான். ரிமைனிங் என்னது? ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, எல்லாமே என்னது? 5 நெடில் தான், 7 நெடில். சரியா? அப்ப குறில் 5, நெடில் 7. புரியுதாமா? இப்போ இதுல ஏதாவது தெரிஞ்சவங்க இது அட்வான்ஸா நீங்க கொஸ்டின் கேட்டு நீங்க ஆன்சர் கிளாரிஃபை பண்ணிக்கீங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏதாவது தெரியும் உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்போ சார் இதுல ஏன் சார் இது 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 இதனால நம்ம என்ன சார் பயன் அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ்ல உண்டு சுட்டு, எது சுட்டெழுத்துக்கள், அடுத்தது வினா எழுத்துக்கள் இருக்கா இல்லையா? இந்த வரிசை முறை இருக்கு இல்லையா? வரிசை முறை இருக்கா இல்லையா? அகர வரிசை, அதுலதான் இருக்கு சுட்டெழுத்து இருக்கு, அதுலதான் இருக்கு வினா எழுத்தும் இருக்கு. எதுல? உயிர்லயும் இந்த மெய்லையும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த எழுத்துக்கள் இருக்குல்லம்மா, தனித்து பாருங்க, மெய்யெழுத்தும் உயிர் தனித்து உச்சரிக்க முடியும். சரியா? சரியா? ஆனா சார்பெழுத்து இருக்கு இல்லம்மா, சார்பெழுத்து தனித்து உச்சரிக்க முடியாது. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. சிலபஸ்ல உண்டு உங்களுக்கு. என்ன வருது? ரகர நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. அது என்ன பேரு? மயங்கொலிகள். அது என்ன பேருமா? மயங்கொலிகள். எதுல வருது? மெய்யில இருக்குது மயங்கொலிகள். எத்தனை எழுத்து மெய் எழுத்து? 18. அது 18ல 8 எழுத்துக்கள் உச்சரிப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும், மோரார்லெஸ். ஆனா பொருள் மாறுபாடு உண்டு. இப்ப நீங்க போயிட்டு எனக்கு மனசு சரியில்லை அப்படின்றதுக்கும், புரியுதா உங்களுக்கு? இந்த பூ நல்ல மனம் வீசுது அப்படின்றதுக்கும் என்ன நான் போடணும்? மனசுன்னு வர ஹார்ட் வர்றப்ப என்ன பண்ண? ரன்னகரம் போடணும். இதுதான் ரன்னகரம். புரியுதா? இந்த பூ நல்ல மனம் வீசுதுன்றப்ப என்ன பண்ணோம்? தன்னகரம் போடணும். அதுல எங்க வருது? மெய் எழுத்துக்களை தான் வருது. அப்ப சிலபஸ்ல வரும் உங்களுக்கு இது எப்படி உச்சரிக்கணும் நான் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. நடித்து முடிச்சாச்சு, இருந்தாலும் வந்து உங்களுக்கு இது பேசிக் புரிஞ்சா உங்களுக்கு. அப்போ ஒரு பாட்டு வருது, ஆவி பறக்கும். ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா இல்லையா? ஆவி பறக்கும், அடுத்த வார்த்தை டீ கடை, நீ வந்ததுனால பூக்கடை. அதென்ன டீ கடை பூக்கடை? அதான் இயைபு. என்னம்மா?
இயைபுனா என்ன? ரைமிங், வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சினிமா பாட்டுல பாருங்க, ஒரு 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 வார்த்தை விளக்க சொல்றானா இல்லையா? சினிமா பாட்டு பார்த்து எந்த சினிமா பாட்டு பாருங்களேன், எல்லாமே ஒரு தெளிவு இருக்கு பாருங்க. தெளிவு இருக்கு இல்லையா? எந்த பாட்டுனா அது தெளிவு எதில் இருக்கு? நமக்கு சிலபஸ்ல படிக்கிறப்ப, ஒரு வார்த்தை படிக்கிறப்ப அதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? இப்போ உயிரெழுத்துனா என்னது? என்ன வேறு பெயர்? ஆவி, ஆன்மா. எத்தனை வகை? 2 வகை. அது எப்படி வேறுபடுத்துறாங்க? ஒலிக்கின்ற கால அளவு, கால அளவு. சார் அப்ப இங்க என்ன வேறுபடுத்துறாங்க? பிறக்கின்ற இடம், பிறக்கின்ற இடம். சார் இது ஏன் சார் சொல்றீங்க? இதுல ஒரு காம்பினேஷன் வருது, இணை எழுத்துகள். என்னமா என்ன வருது? சிலபஸ்ல உண்டு இன எழுத்துக்கள். என்ன இணை எழுத்துக்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சொல்றதா பொதுவா. ஒரு பெண் இருக்கிறாங்க, குழந்தை, 2 குழந்தை பிறகுது ஒரே டைம்ல. நம்ம ஏன் இந்த இரட்டை குழந்தைகள் சொல்றோம்? ஒரு தாய் வயிறு மட்டும் பிரியாரிட்டி கிடையாதுன்னா அது வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும். அதான் இணை எழுத்துக்கள். என்ன இருக்கும்? கலர்லயோ, பண்புலையோ, உருவத்திலேயோ ஏதோ ஒண்ணு என்னாகும்? ஒற்றுமை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரிதான். அப்ப வந்து இணையத்துக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நெடில் எழுத்து எழுதிடணும். உயிர் எழுத்துல எது? நெடில். புரியுதா? நெடில் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. எழுதுறீங்களாமா? நெடில் வந்துச்சாப்பா? எத்தனை மாத்திரை இதெல்லாம்? ஆ, 2 மாத்திரை. குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்க்கு ஆஃப், அரை மாத்திரை. புரியுதாம்மா? இப்போ இப்போ நெடிலுக்கு நீங்க குறியில் போடணும். நெடிலுக்கு என்ன போடணும்? குறியில் நீங்க போடணும். ஐக்கு வந்து ஈ வரும், அவுக்கு வந்து ஊ வரும். இது சிலபஸ்ல உண்டுங்கண்ணா, சிலபஸ்ல இது உண்டு. சார் எங்க சார் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, அளபடையில பயன்படுத்துவாங்க. உயிர் அளபடுத்தால் உயிர் அளபடை. என்ன அளபடைனா? என்ன அளபடைனா? இப்போ உயிரெழுத்து பார்த்தோம், குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அந்த 2 மாத்திரை அளவு இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ட்ரா லாங், நீண்டு ஒலிச்சா அதானது அளபடை. அளவு எடுத்து ஒலித்தல். ஓ, ஒரு ஒரு கேர்ள் இருக்கிறாங்க, கவிதான்னு இருக்கிறாங்க. கவிதான்னு இங்கேயே இருந்தாங்கன்னா நம்ம கத்த முடியுமா? கத்த முடியாது. அங்க இருந்தா கத்த முடியாது. அங்க இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கவிதா அப்படி சொல்றோமா இல்லையா? அப்ப கடைசியில தா வருதா இல்லையா? இட்டு பிளஸ் ஆ வருது, நெடில் வருதா இல்லையா? நெடிலுக்கு என்ன வரணும்? பக்கத்துல குறில் வரணும். அதான் அளபடை. அது உயிரிழப்படைனால அது உயிரிழப்படை. அப்ப எத்தனை மாத்திரை வரணும் உயிரிழப்படைக்கு? நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை. சொல்ல புரியுதா? அளபடை சிலபஸ் கிடையாது, ஆனா இணைய எழுத்துக்கு சிலபஸ்ல உண்டு. சொல்ல புரியுதாம்மா? சரிங்களா? இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கண்ணா புரிஞ்சிச்சாப்பா? புரியுதா இல்லையா? ஒன்னு இல்ல, நெடிலுக்கு குறியில் போடணும், அதுல ஐக்கு ஈ போடணும், அவுக்கு ஊ போடணும். ஐ அதுலயே ஈ வந்துருது, அவுலயே ஊ வந்துருது. சரிங்களா? அடுத்து பாக்குறப்போ அதே போலதான் மெய் எழுத்து, அதே போலதான் மெய் எழுத்து. இப்ப நம்ம படிச்சாங்க வல்லினம், மெல்லினம், இடையன்னு படிச்சோமா? சரிங்களா? அதுல வந்து நான் இங்க பாருங்க, இப்போ இக், இச், இட், இத், இப், இர். சரிங்களா? கசட தப்பற எழுதியாச்சா? இதானே? புரியுதா உங்களுக்கு? இப்போ இத புள்ளி இல்லாம எழுதணும். புள்ளி இல்லாம எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? கா ச ட த ப ர. வல்லினம் எழுதிட்டீங்களா? அப்படியே நீங்க மெல்லினம் போடணும், புள்ளி வச்சு போடணும். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. புரியுதாமா? காங்க, சாஞ்ச, டான, டான, பாம, ரான. இந்த எழுத்துக்கள் பிறக்கின்ற இடம் ஒரே இடம், ஒரே இடம். க, கடை நாக்கு, கடை. அப்புறம் பார்ப்போம். முதல்ல என்னன்னா
எழுத்துக்கள் எங்க பிறக்குது? ஒரே இடத்துல. எப்படி அங்க ஒரு தாய் வயிறோ அது மாதிரி ஒரே இடத்துல பிறக்கிறதுனாலதான் அது என்னது? இன எழுத்துக்கள். சார் அப்ப அங்க பார்த்தோமா சார், அது வரி வடிவத்துல ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? பாதி பாதி சிமிலரா இருக்கா இல்லையா? அதனால்தான் இனம் அது. புரியுதாமா? இப்போ இங்க பாருங்க, தங்கம், மஞ்சள், சரிங்களா, மண்டபம், சரிங்களா, பந்து, பம்பரம், தென்றல். புரியுதாமா? இப்போ இது வந்தா காதா வரணும், இஞ்சி வந்தா சாதா வரணும், இன்னு வந்தா அப்படின்னு சொல்லலாம். இல்ல இப்ப நான் இப்படி எழுதுறேன், இப்படி எழுதலாமா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா, பேர் தான் வரணும், அன்பேர் வரக்கூடாது. இங்க பார்த்தோம்னா என்ன பேரு? புரியுதா உங்களுக்கு? அதான் பேர். புரியுதாப்பா? புரிஞ்சிச்சா? இது என்ன பேரு? இன எழுத்துகள். புரிஞ்சிச்சா? நம்ம பிரைமரி அடிப்படை இலக்கணமும் பார்ப்போம், புரிஞ்ச சிலபஸ் அங்க அப்படின்னு கவர் பண்ணும். இதை நடத்தி முடிச்சாச்சு. நீங்க ஸ்டார்டிங் வரல, நீங்க வந்தீங்க, ஏதோ புரிஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து இங்க பாருங்க, நான் எழுதுறேன். ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு எழுதுறேன். சரியாமா? இதுல இங்க பாருங்க, ஆ இ ஊ இருக்குல்லம்மா, இது பேர் தான் சுட்டெழுத்து. என்ன பேரு? சுட்டெழுத்து. டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க, சுட்டி காட்டுறீங்கல்ல, அந்த பையன், இந்த பையன் சொல்றீங்க இல்லையா? அதான் சுட்டி காட்ட உதவுவது. ஒரு பொருளை சுட்டி காட்டுறீங்க இல்லையா, பாயிண்ட் பண்றீங்க இல்ல, அதான் சுட்டு எழுத்து. அதுக்கு பயன்படுத்த இல்ல, அதான் சுட்டு எழுத்து. அதான் என்னது? சுட்டு எழுத்து எத்தனை? 3. அது என்ன? ஆ இ உ. ஆ இ உ. சரியாமா? சரியாமா? அடுத்து பாருங்க, வினா எழுத்து. அடுத்து என்னப்பா? வினா எழுத்து. அதுக்கு பாருங்க, ஏ யா, ஏ யா, ஆ ஓ ஏ. இது 5 தான் என்னமா? வினா எழுத்து. எத்தனை? சுட்டு எழுத்து 3, வினா எழுத்து 5. சரியாப்பா? இதுலயே இந்த ஆ இருக்குல்ல, ஆ சேய்மை சுட்டு. என்ன சுட்டு? ஃபார், அந்த பையன். புரியுதம்மா? அப்போ ஈ என்னது? அண்மை சுட்டு. அண்மைனா பக்கம், நியர். ஊ மிடில், நாட் ஃபார் நாட் நியர். ஆனா இப்ப வழக்கு இல்லை, அதை விட்டுருங்க, அது கேட்க மாட்டாங்க எதுவுமே. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆ சேமை சுட்டு, ஈ அண்மை சுட்டு. புரிஞ்சிச்சாப்பா? சரி, இது எங்க சார் பயன்படும்னா, அந்த பார்த்தோம் இல்லையா, வல்லினம் மிகுமிடம் மிகாமுடத்துல ஆ பிளஸ் பெண் அப்பெண். ஆ காலப்போக்கில் மாறும், அந்த ஈ இந்த மாறுறப்ப அங்கேயும் ஒற்று போடணும். புரியுதா? ஏ பிளஸ் பையன் எப்பையன். அது எப்பையன் ஏ வந்தாலும் போடணும். காலப்போக்கில் எந்த மாறிடுச்சு, ஏ யாரும் பயன்படுத்துற எந்த, அங்கேயும் ஒற்று போடணும். ஆக மொத்தவங்க என்ன தெரியணும்னா, பேசிக் உங்களுக்கு தெரியணும். புரியுதாமா? அப்போ சார் ஓகே, வினா எழுத்து 5, அதே சார் 3ஆ பிரிச்சு எழுதிக்கிறீங்கன்னா, சொல்லுக்கு முதல்ல வரும், சொல்லுக்கு இறுதியில் வரும். சரியா உங்களுக்கு? இந்த எழுத்து இருக்கு இல்லையா, என்ன என்ன யா, வினா கேக்குறீங்களா இல்லையா? சொல்லுக்கு முதல்ல வருதா? அவளா பிரிச்சுக்கிறீங்க. புரியுதாம்மா? இப்போ அவளான், அவளான்னு எழுதுறீங்க இல்லையா, பிரிச்சிங்கன்னா அவள் பிளஸ் ஆ வருதா? சொல்றீங்களா? அவளா, அவளா பேசுனா, அப்போ சொல்லு பிரிக்கணும். புரியுதா? அவளோ ஓ வருது இல்ல, அவளோ காதல சொல்லிட்டா, அவளோ, அவள் பிளஸ் ஓ, கொஸ்டின் வருது இல்லையா? ஏ ஏன்,
ஏன்னு கேக்குறீங்கல்ல? அப்போ சாதாரணமா ஒரு அகர வரிசையிலேயே இவ்வளவு விஷயம் இருக்கு. சரியாமா? இப்போ இதுல வந்து அது சுட்டு எடுத்திருக்கலாமா, சுட்டு வினா, அது வந்து சுட்டோ வினாவோ, அது அகம் இருக்கு புறம் இருக்கு, அகம் இருக்கு புறம் இருக்கு. சரிம்மா? தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லுங்கம்மா. சொல்லுப்பா. சுட்டு வினா, அது அகச்சுட்டு இருக்கு புறச்சுட்டு இருக்கு, அகவினா இருக்கு புறவினா இருக்கு. தெரியுமா? சொல்லுங்க. இல்ல அகச்சுட்டுன்னு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆமா கரெக்டா சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்லுங்க. அவன், இவன். சரி, புறச்சுட்டுக்கு இப்ப என்ன டிஃபரன்ஸ்னா நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஒரு சொல்லுக்குள்ளவே ஆ ஈ இருக்குல்லம்மா, அதான் அகச்சுட்டு. உங்களுக்காக நான் தரமா, அவங்களுக்கு தெரியும். வித்தின் a வேர்ட் அது இருக்கணும் ஆ இ உ, அந்த எழுத்து இருந்தா அது அகச்சுட்டு. புரிஞ்சுச்சாப்பா? சொல்லுக்கு அவுட்டர் அந்த புறச்சுட்டு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒரு சொல்லுக்கு அவுட்டர்ல தான் வருது. சொல்லுதானே கண்ணா, பையன், மரம், வீடு. ஒன்னு புரியுதா உங்களுக்கு? இன்னு அவுட்டு. சொல்லுக்குள்ள அந்த எழுத்து இருந்தால் அது அகச்சுட்டு, சொல்லுக்கு வெளியில இருந்தா புறச்சுட்டு. இன்னும் அடுத்த ஒரு லைன் இருக்கு, இது டெலீட் பண்ணிட்டீங்கன்னா பொருள் தராது. எதுல? அகச்சுட்டு இல்ல. ஆனா இங்க டெலீட் பண்ணாலுமே பொருள் தரும். புரியுதா கண்ணா? புரியுதாமா? இதேதான் அங்கேயும் அப்ளை பண்ண போறீங்க. எங்க இப்ப நான் கேக்குறேன், என்ன, யார், அங்க ஏவு யாவை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா பொருள் தராது. புரியுதா? எப்பெண், எப்பெண். புரியுதா உங்களுக்கு? அப்ப யார் அவன், சரிங்களா? அப்ப அந்த யார் டெலீட் பண்ணமையா அந்த அவன்றது பொருள் தரும். புரியுதா கண்ணா? இப்ப எழுதி போடுறேன் பாருங்க. அதே மாதிரிதான் இப்போ என்ன சொல்லுக்குள்ளதாமா. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, அவ்வீடு சொன்னாங்க இல்லையா, அதே எவ்வீடு. இப்போ ஏன் டெலீட் பண்ணணும், வீடுக்கு பொருள் தரதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா கண்ணா? புரிஞ்சிச்சா? சரி, இப்ப என்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். அதுல உயிர்ல கால அளவு அடிப்படையில குறியீடில் பார்த்தோம். மெய்யெழுத்து பிறக்கின்ற அந்த எழுத்து அடிப்படையில பார்த்தோம். இணைய எழுத்துக்கள் பார்த்தோம். இணைய எழுத்துக்கள் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா மயங்கொலிகள். என்னமா? மயங்கொலிகள். மெய்யெழுத்து என்ன? 18. மயங்கொலிக்கு தலைப்பு தரல, ஆனா எழுத்து கொடுத்துட்டாங்க அவங்க சிலபஸ்ல. சரிங்களா? என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த நா இருக்கு இல்லம்மா, இது பேரு டன் நகரம். ஏன்னா டாக்கு அப்புறம் வருது இல்லையா, அதனால இது நகரம், டன் நகரம். சரிங்களா? இது ரன் நகரம். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, இப்போ மயங்கொலினா இத்தனை எழுத்தா, அது வரைக்கும் போதும். அடுத்த வகுப்புல நம்ம இதுல வெப்சைட்லயே லிங்க்லயே இருக்க எல்லாமே கிளாஸ் இருக்கு, நான் நடத்துவேன் உங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே ஃபுல்லாவே இப்படி பேசிக் போய் விடுறது. இப்ப இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரியாமா? மயங்கொலி என்னது, எத்தனை உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? 8 எத்தனை வேணுமா? 8 எழுத்துக்கள். சரிங்களா? அதே போல இது தன்னகரம். சரியாமா? இதுதான் மயங்கொலிகள். புரியுதா? மேல் நோக்குலா, கீழ் நோக்குலா, இடையினரா, வல்லினரா, சிறப்பு ழகரம். சரியாமா? சரிங்களா? இப்ப எத்தனை வந்துச்சு? 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 எழுத்துக்கள் தான் என்னது? மயங்கொலிகள். என்ன மயங்கொலிகள் அப்படின்னா, எழுத்துக்கள் உச்சரிப்பு முறையில ஒன்று போல இருக்கும், ஆனா பொருள் அடிப்படையில பொருள் வேறுபாடு உண்டு. அடுத்து பார்ப்போம். சரியாம்மா? சரி, இப்போ இந்த எழுத்துக்கள் என்ன ஆகும்? சொல்லாகும். சொன்னாகும், சொல்லாகும். சொற்கள் நகம். ஒரு சொல்
வேர்ட் ஜங்ஷன் புணரும், அதுதான் புணர்ச்சி. இங்க இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நத்தத்தில் கேள்விக்க மாட்டாங்க, நத்தத்துல பேசிக் தான் புணர்ச்சி, அதுதான் நிலைமொழி வருமொழி. புரியுதாமா? நம்ம பார்த்தோம் இல்லையா? சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, அப்ப புணர்ச்சி நீங்க சொல்லுங்க, புணர்ச்சி எத்தனை வகைமா நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சவும் சொல்லுங்க, நான் சொல்றேன். என்னம்மா? இயல்பு புணர்ச்சி, விகாரம். விகாரம்னா டிஃபரன்ஸ், மாற்றம் பண்ணா மா, இது வந்து நோ சேஞ்சஸ், அது சேஞ்சஸ், அவ்வளவுதான்மா. புரியுதா? புரியுதா கண்ணா? புணர்ச்சி எத்தனை வகை? புணர்ச்சி பல வகை பிரிக்கலாம், ரெண்டு தான், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இப்போ பொன் பிளஸ் மலை என்ன வரும்? அதான் இயல்பு புணர்ச்சி. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து உங்களுக்கு இப்போ மண் பிளஸ் குடம் நீங்க அப்படி எழுதலாம், இதுல இன்னும் என்ன ஆகும்? மாறும். இதுதான் விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி மூன்று, விகார புணர்ச்சி மூன்று, ஒண்ணு இல்லை, அது என்னன்னா அடிஷன், டெலிஷன், அசிமிலேஷன். அடிஷன்னா தோன்றல், டெலிஷன்னா கெடுதல், அசிமிலேஷன்னா திரிதல். இப்ப இங்க பார்த்தோம்ல மண் பிளஸ் குடம், இது ஒரு எழுத்த மாறிச்சு இல்ல, அது என்னது? அசிமிலேட் ஆகுது, திரிதல். இப்போ மரம் பிளஸ் வேர் என்ன வருது? மரம் பிளஸ் வேர் ஈக்குவல் டு மறைவேர். இம்முனது, இம்மு கெடுதா, அது கெடுதல். புரியுதா? இப்போ உங்களுக்கு இப்போ பூ பிளஸ் கூடை ஒரு அடிஷன் ஆகுதா, அதுதான் தோன்றல். சரியாமா? இதெல்லாம் பேசிக்ஸ் தான், இதெல்லாமே பேசிக்ஸ் தான். சரி, ஆனா இங்க பாருங்க, இது புத்தகத்தில் இருக்குதுமா, தெரிஞ்சு வச்சுங்க. புணர்ச்சி பார்த்தோம்ல, அது எழுத்து அடிப்படையில எத்தனை? 4. எழுத்து அடிப்படையில 4, சொல் அடிப்படையில 4. நான் சொல்றேன், இது ஒண்ணும் இல்லை. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, என்ன சொன்ன? நிலைமொழி ஈறு வருமொழி புதல் சொன்னா, நிலைமொழியில உயிர் எழுத்து இருக்கா, அது பிரிச்சு பார்க்கணும். உயிர் இருக்கா, இங்க உயிர் இருக்கா, அப்போ உயிர் பிளஸ் உயிர், இது ஃபார்முலா என்னது? உயிர் பிளஸ் உயிர். புரியுதாமா? ஒரு வார்த்தையில நிலைமொழி கடைசி எழுத்து இருக்குல்ல, உயிர் எழுத்து இருக்கா இல்லையா, லா, பிரிச்சு இல் பிளஸ் ஆ வருதா, இங்கே உயிர், இங்கே உயிர், இங்க உயிர், இங்க மெய் வருது இல்லையா, உயிர்மை வந்து பிரிக்கணும், மெய் வருதா, அப்போ உயிர் பிளஸ் மெய். புரியுதாமா? மெய் வருது இல்லப்பா, மெய் பிளஸ் உயிர். புரியுதாமா? மெய் பிளஸ் மெய். ஞாபகம் வச்சுங்க, புணர்ச்சி எழுத்து அடிப்படையில மெய் பிளஸ் மெய் 4 வகை புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சொல் அடிப்படையிலையும் 4 தான், ஒண்ணு இல்ல, இங்கேயும் பெயரு அங்கேயும் பெயரு. விஜய் பிளஸ் அஜித், இங்கே பெயர் சொல்லு அங்க பெயர் சொல்லு. புரியுதாமா? விஜய் சாப்பிட்டார், இங்க பெயர் சொல்லு, ஆனா சாப்பிட்டார்ன்றது என்ன சொல்லு, பெயர். அப்போ பெயர் பிளஸ் பெயர், பெயர் பிளஸ் வினை, வினை பிளஸ் வினை, வினை பிளஸ் பெயர். வந்தான் சென்றான், விழுந்தான் ராமன். அப்போ சொல்லடிப்படையில 4. சொல்ல புரியுதாமா? சொல்ல புரியுதா? குறை புரிஞ்சிச்சா? இப்போ இதுல என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, இதுலதான் நம்ம அடுத்து பார்க்க போறது
பண்பு பெயர் புணர்ச்சி கேட்பாங்க. இன்னைக்கு எல்லாமே என்னன்னா அந்த வார்த்தைக்கு விளக்கம் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, அடுத்த தவணை போவாதீங்க, அதுக்கு இப்போ நேரம் இல்லை. சொல்ல புரியுதாமா? இப்ப தெரியுதா? ஐயா சுட்டு ஞாபகம் வருதா? சுட்டு எழுத்து 3, வினாய் எழுத்து 5, இணை எழுத்துக்கள்லாம் ஓஹோ பேர். புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன? உயிர் எழுத்துக்கு ஆவி ஆன்மா, மெய் எழுத்துக்கு உடல் உடம்பு ஒற்று புள்ளி. சரிங்களா? அடுத்து மெய் எழுத்துல என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? மயங்கொலிகள். என்ன மயங்கொலிகள் எத்தனை? 8. புரியுதா உங்களுக்கு? அது என்ன டெஃபினிஷன்? என்ன உச்சரிப்பு ஓரளவு மோரலெஸ் சேமா இருக்கும், வரக்கூடிய இடங்கள் வந்து வேறு. சிலபஸ் என்ன கேட்பாங்கன்னா அது பர்டிகுலர் எங்க பிறக்குதுன்னு கேட்பாங்க, மேட்சப் பாலையும் கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? 7th புக் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த நுனி நாக்கு இருக்குல்ல, இப்போ நான் சொல்லி பாருங்க, தன்னகரம் சொல்லி பாருங்க. ஒரு படம் வந்து இல்லையா, டானாக்காரன், இந்த படத்தை உச்சரிச்சு பாருங்க. டானாக்காரன் உச்சரிங்களா? பாட்டு டண்டனக்கா வருதா இல்ல? டன்னா எங்க உச்சரிது? இந்த நுனி நாக்கு நடு அன்னம், அது மேல இருந்து அன்னம் கண்ணா, நுனி நாக்கு இருக்குல்ல, தேன் சொல்லி பாருங்க. தேன் தேன் தேன், நுனி நாக்கு. புரியுதா? அன்னத்தினுடைய முன், அன்னத்துடைய முன். பந்து சொல்லி பாருங்க. இந்து பல்லோட அடி. அதான் அதான் கேட்பாங்க மேட்சப் வாலை. புரியுதா கண்ணா? என்ன கேட்பாங்க? அதாவது கேட்கறாங்களா இல்லையோ, நீங்க கிளியரா படிச்சிடணும். மயங்கொலிகள் 8, அது பிறக்கின்றாலும் நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து வந்து பண்பு பெயர் புணர்ச்சின்னா என்ன? பண்பு பெயர் புணர்ச்சினா என்ன? நன்னூல்ல ஒரு 8 ரூல்ஸ் இருக்குமா? இத்தனை ரூல்ஸ் இருக்கு. நன்னூல் என்னது? ஒரு இலக்கண நூல். நன்னூல் வந்து ஒரு இலக்கண நூல். அடுத்து ஒரு சொல்லிடுறேன், அடுத்த வகுப்புல இருந்து வகுப்பு முடிஞ்சா ஒரு கடைசி ஒரு 1/2 an hourல, சரிங்களா, நான் என்ன நடத்தணும் அதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் நாங்க டிஸ்பிளே பண்ணி நீ ஆன்சர் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நானே உங்களுக்கு நான் எப்படி ஆன்சர் டிக் பண்ண சொல்லி கொடுத்தது. அடுத்த வகுப்புல இருந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். என்ன கிளாஸோ அதுல இருந்து 10 இல்ல 15 கேள்வி. சரியாமா? நீங்களே ஆன்சர் நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்படின்னா நான் உங்களுக்கு நீங்க சொல்லலாம், நான் சொல்லி நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். எப்படி ஆன்சர் நம்ம டிக் பண்ணணும், எப்படி நீங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லி. புரியுதாமா? சரி. இப்ப என்ன பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னா, ஒரு வார்த்தையை பிரிக்கிறப்ப அதுல மை வருங்கண்ணா. என்ன வரணும்? மை. சரியா? மை வரும். அதுதான் அது பண்பு பெயர் புணர்ச்சி. இப்போ வெண்ணிலவு சொல்றீங்க இல்லையா, அது மாதிரி மை வரும். இப்போ அதே மாதிரிதான். இப்போ கவனிங்க, இப்போ வந்து நான் சொல்றேன் பாருங்க, பைந்தமிழ். எது? பைந்தமிழ். சொல்ல பிரச்சனை பிரிக்கணும். பசுமை கூட்டல் தமிழ். சிலபஸ் இதுதான் கேட்பாங்க, நீங்க நடந்தாலும் கேட்க மாட்டாங்க, இது மாதிரிதான் கேட்பாங்க. ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, வார்த்தை கொடுத்துட்டு இதுல வந்து இப்போ இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு, இந்த வார்த்தை எந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி வந்துருச்சு, ரூல்ஸை நீங்க வரிசைப்படுத்துன்னு கேட்பாங்க. ரூல்ஸை மிக்ஸ் பண்ணி கேட்கலாம், இல்ல அதே ரூல்ஸை ஆர்டர் மாத்தியும் கேட்கலாம். 2 லாஜிக் கேள்வி கேட்குது. புரியுதம்மா? அண்ணா புரியுதா? இது என்னது? ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? பைந்தமிழ். பை அப்படின்னா இளமைன்னு அர்த்தம். எதுக்குன்னா இளமை. சரிங்களா? எப்படி பிரிக்கிறீங்க? பசுமை பிளஸ் தமிழ். அப்போ இது நான் சொன்ன நிலைமொழி. ஈறு சொன்னா ஈறு போதல். என்ன போதல்? ஈறு போதல். இது ஃபர்ஸ்ட் ரூல். அப்ப என்ன வருது? ஈறு. நான் நடத்திட்டு ஆச்சு ஏற்கனவே, உங்களுக்காக நடத்துறேன். ஈறு போதல். அப்ப என்ன வரும்? பசு பிளஸ் தமிழ் வரும். சரியாமா? இந்த 2 வார்த்தையும் சேர வாய்ப்பே இல்லை, சேர வாய்ப்பே இல்லை. சரிங்களா? இது வந்து எப்படின்னா வந்து ஒரு இலக்கணத்துல ஒரு வழு அமைதி மாதிரி. நான் அதை நடத்துறேன் உங்களுக்கு, வழு அமைதின்னு சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு பாட்டு வருது, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. காதல் வந்தால் அது என்ன டென்ஸ்? அது
என்ன காலம் வந்தால் அப்ப என்ன வருது உயிரோடு இருந்தால் வருகிறேன் அது என்ன டென்ஸ் வருகிறேன் பாயிண்ட் பிடிச்சியா ஃபியூச்சர் என்ன வரணும் வருவேந்தன் வரணும் அது வந்து இலக்கணப்படி தவறு நான் பாட ரசிக்க முடியுது இல்ல அதான் வழு அமைதி அது கால வழு அமைதி புரியுதா கண்ணா கால வழு அமைதி சொல்றது புரியுதா இலக்கணப்படி தப்பு வழுனா தப்பு ஆனா ஒண்ணுமே இல்லை இப்ப நீங்க போறீங்க வீட்டுக்கு போறீங்க அம்மா என்ன பண்றாங்க வாடா கண்ணா நீங்க ஆண் பால் ஆனா வாடா சொல்றாங்கல்ல அது பால் வழு அமைதி இப்ப நீங்க என்ன பண்ண அண்ணனையா போடா நாயன்றீங்க அண்ணா ஆண் பா உயர்தனை தானே நாயன்றது அக்னி தானே அது திணை வழு அமைதி புரியுதாமா தப்பா வந்தா அதாவது உயர்தனையை அக்னியா சொல்றதோ உள்டாவோட வச்சுங்க அக்னிய உயர்தனையா சொல்றதோ அது திணை வழு அமைதி பால் தப்பா சொன்னா பால் வழு அமைதி சரிங்களா இடம் தப்பா சொன்னா அது இடவழு அமைதி புரியுதா உங்களுக்கு இடம் கூட கிடையாது உங்களுக்கு மெயினா வந்து திணை பால் இடம் இடம் அப்புறம் வந்து உங்களுக்கு காலம் சரிங்களா அதான் அப்புறம் பிறகு பார்ப்போம் ஆக மத்த என்னது புரியுதா உங்களுக்கு சொல்ல வந்து ஒரு வலு இருக்கு இது அது சேராது இது கணவன் இது மனைவி மாதிரி உங்களுக்காக சொல்றேன் கணவன் மனைவி மாதிரி குழந்தை இருக்குது ரெண்டு பேருக்குமே சேர பிடிக்கல யாருக்காவது சேருவாங்க அதான் இணையவும் கடைசி ரூல்ஸ் இணையவும் ரூல்ஸ் கண்ணா எந்த ரூல்ஸ் ஒரு 8 ரூல்ஸ் இருக்கண்ணா நம்ம பார்த்தோம் இல்லையா கண்ணா புரியுதாமா ஈறு போதல் ஈறு போயிடுச்சா ரூல்ஸ் நிறைய ஈறு போதல் இடையில இருக்கிற ஈயா மாதம் நிறைய ரூல்ஸ் இல்ல கடைசி ரூல்ஸ் என்ன இணையவும் அப்ப நான் இணையறப்ப இந்த சூ போயிடும் சூனாக போயிடும் அப்ப என்னது இணையவும் ரூல்ஸ் வருது புரியுதாமா அடுத்து என்ன வரும் பா பிளஸ் தமிழ் வரும் அந்த 8 ரூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரூல்ஸ் வருது அடி அகரம் ஐயாதல் அடியில அதாவது அடினா சொல்லுக்கு முதல்ல ஆ வருது இல்லையா ஆவனா மாறும் ஐயா மாறும் புரியுது அடின்னு என்னது முதல் எழுத்து முதல் சொல்றாங்க மருமகள் சொல்றாங்களே மாமியாரு ஒரு அடி எடுத்து வைமா முதல் அடி புரியுதா இல்லையா அது மாதிரி என்னது இந்த ஆர்க்கா இல்லையம்மா இந்த பார்க்க புரியுதாப்பா பாவு பிரிங்க இந்த பாண்ட எழுத்து பிரிச்சு பாருங்க என்ன இருக்கும் வருதா இல்லையா இப்ப இந்த ஆ என்ன மாறும் ஐயா மாறி பை பை பிளஸ் தமிழ் வரும் அப்ப என்னது மூணாவது அடியில் இருக்கிற அகரம் ஐயாதல் அடுத்து பை பிளஸ் தமிழ் வந்துருச்சா இல்லையா நம்ம தான் இப்ப பார்த்தோம் இணைய எழுத்துக்கள் கா வந்தா இங்கு வருதா அது மாதிரி தா வந்தா என்ன வரணும் எது பேரு தா நான் இந்து அப்போ அது என்னது இனமிகள் என்ன கண்ணா இந்த 4 ரூல்ஸ் தான் ஆர்டர் இது மிக்ஸ் பண்ணி ஆர்டர் மட்டும் கேட்கலாம் இதுல வராத ரூல்ஸையும் மிக்ஸ் பண்ணி கேட்கலாம் புரியுதா உங்களுக்கு அதாவது இதையும் கடைசியா மாத்த மாட்டாங்க 4 ஏபிசிடி இருக்குது இல்ல இதையும் மாத்த மாட்டாங்க இதை மட்டும் மாத்தி கேட்டா கேட்பாங்க புரியுது இந்த பண்பு பெயர் உணர்ச்சி சரியாமா அடுத்து இப்போ ஓரளவு வந்து உங்களுக்கு சிலபஸ் இதுல வார்த்தை தெரிஞ்சிச்சு சுட்டு வினா மயங்கொலிகள் தெரிஞ்சிருச்சு அடுத்த சார் இந்த எழுத்துக்கள் தானே மாறுது சொல்லா மாறுது சொல்ல புரியுதாமா இந்த எழுத்துக்கள் தானே என்னது சொல்லா மாறுது நான் சொல்றதுதான் இப்ப வாக்கிங் இருக்கு இது எப்படி நீங்க அந்த அசை பிரிப்பீங்க அந்த எப்படி இந்த வார்த்தை எப்படி பிரிக்கலாம் இங்க தான் போட்டு போடுறீங்க வாக் பிளஸ் ஐஎன்ஜி இப்ப இது ஒரு சிலபல் இது ஒரு சிலபல் புரியுதாமா கண்ணதுல தெரியல உங்களுக்கு தெரியல புரிஞ்சா கண்ணா இப்போ பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சிலபல் ஆகுது 2 சிலபல் சேர்ந்து ஒரு வேர்ட் ஆகுது பல வேர்ட் சேர்ந்து ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் ஆகுது புரியுதா அப்போ சரி சார் இப்போ சென்டென்ஸ் வருதா இல்லையா அதுவும் மிக முக்கியம் அதை 3rd யூனிட் சொற்றொடர் அமைத்தல் நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து அப்ப என்னது சொல் இதுமா
சொல். சொல்ல என்ன நீ சொல்லுங்கப்பா. சொல்லுன்ற வார்த்தைக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்கு. இப்ப இந்த பேசிக் நடத்துறப்ப உங்க அடிஷனலா நீங்க கேள்வி கேட்கணும். நீ தெரிஞ்சவங்க மொழி பதம் கிளவி சொல் தெரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு இப்போ தமிழ்ல ஒரு 50% தெரியும்னு வச்சுங்களேன். அந்த 50%ல 2% தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. 48% கேட்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்கிரேட் பண்ண என்ன பண்ணணும், அதோடைய டில் எண்டு வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன ஆகும், உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ சொல் இலக்கணத்துல 4, செய்யுள்ள 4. இலக்கணத்துல என்ன சொல்லு? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதான் இங்கிலீஷ்ல நவுன், வெர்ப். சரிங்களா? இது பார்ட்டிக்கல், இது ஆட்ரிபியூட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆட்ரிபியூட் சொல்றாங்க. ஆனா இந்த 4 சொல்ல இந்த 3 ஒரு கேட்டகரி கண்ணா. இந்த 3 ஒரு கேட்டகரி. இந்த 3மே பேச்சு வழக்குலையும் பேசுவாங்க, எழுத்து வழக்குலையும் எழுதுவாங்க. புரியுதா உங்களுக்கு? குறிச்சல் மட்டும் எழுதுறாங்க இல்லையா, செய்யுள் வழக்கு, இலக்கிய வழக்கு, புத்தகம் எழுதுறீங்க, அதெல்லாம் பயன்படுத்துவீங்க. புரியுதா? அந்த மானுக்கு உருப்பசி எடுத்தது, அந்த மானுக்கு இல்ல அந்த மனிதனுக்கு உருப்பசி எடுத்தது, அவன் தேடினான். உருப்பசினா அதிக பசி. ஆனா பேசுறப்ப சொல்லுவோம் ரொம்ப பசின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ அந்த உருன்றதை இங்க ஸ்போக்கன்ல பயன்படுத்த மாட்டோம். அதான் குறிச்சொல். முதல்ல பார்ப்போம். நீங்க என்ன பாக்குறோம்? பேசிக்ஸ். அது ஞாபகம் வச்சுங்க, பேசிக்ஸ். சரியா? அப்போ பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், குறிச்சொல். சரி, பண்ணி சொல்லுங்க. நீங்களாம் பெயர் சொல்னா எதெல்லாம் இருந்தா பெயர் சொல் சொல்லுங்க. ஓகே. அப்ப அடிப்படையில பெயர் சொல் எத்தனை வகை? என்னென்ன? சரிப்பா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு, இந்த பொருள் பெயர்னா ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி சரி. ஓகே. சரி. ஆடுதல் பாடுதல்னா அது தொழில் பெயர். சரிங்களா? அந்த இது வர இங்க பாத்தீங்கன்னா நடிகன், ஆசிரியர், கவிஞர் வரும். அவங்க சொல்லிட்டாங்கம்மா. என்ன அப்படின்னா ஒரு பெயர் வச்சுங்களேன், ஐ ஆல் கு இன்னதுக்கன் அந்த உருவுகளை அக்செப்ட் பண்ணும். அதான் பெயர். புரியுதா கண்ணா? புத்தகம், புத்தகத்தை வருதா? புத்தகத்தால், புத்தகத்திற்கு வருதா? அப்போ வேற்றுமை உறுப்புகள் ஞாபகம் வச்சுங்க. வேற்றுமை உறுப்புகள் வேற்றுமை 8, உறுப்புகள் 6. சரியாம்மா? பேசிக் தான், ரொம்ப போக தேவையில்ல. 2ஆம் 2, 3, 4, 5, 6, 7. இது பாருங்க, ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண். புரியுதாமா? இந்த ஒரு பெயர்னா இந்த உருவு வர்றப்ப இணையம். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஜய், விஜயை, விஜயால், விஜய்க்கு, விஜய். புரியுதா உங்களுக்கு? ஒரு பெயர்னா உறுப்புகளை ஏற்கணும், காலம் காட்டக்கூடாது, காலம் காட்டக்கூடாது. ஆனா வினைனா காலம் கட்டாயம் காட்டணும். புரியுதாமா? அப்போ பெயர்னா என்ன? பெயர்னா
பெயர் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபுகளை ஏற்க வேண்டும். வினைனா காலம் காட்ட வேண்டும். புரியுதம்மா? ஒரு பெயர் மட்டும் என்ன சொன்ன, பெயர்ச்ச காலம் காட்டாது, வினைச்ச காலம் காட்டும். ஆனா ஒரு பெயர் மட்டும் காலம் காட்டும், அதுதான் வினையால் அணையும் பெயர். உங்களுக்கு சிலபஸ்ல உண்டு கண்ணாது, இந்த வார்த்தை உண்டு, சிலபஸ்ல இந்த வார்த்தை உண்டு. சரிங்களா? அதையும் நான் எடுத்து முடிச்சிடுறேன். சரிம்மா? இப்ப உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, புரியுதா? பெயர் சொல் காலம் காட்டாது, வினை சொல்ல காலம் காட்டும். ஆனா ஒரு பெயர் மட்டும் காலம் காட்டும், அதான் வினையால் அணையும் பெயர். ஏன்னா அந்த பேரே பேஸ்ட் ஆன் த வேர்பல் தான் வருது, பேஸ்ட் ஆன் த வேர்ப். அப்ப வினையால் வரக்கூடிய பெயர். எக்ஸாம்பிள் சொல்லுங்க, வினையால் அணையும் பெயருக்கு எக்ஸாம்பிள். தப்புமா? சரிப்பா. வந்து சொன்னீங்களா, அது என்ன, அது இலக்கண குறிப்பு என்ன? நான் கேட்டது வினையால் அணையும் பெயர். சொல்லுப்பா. இனிமே அதாவதுமா இது கிளாஸ்மா, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரியல, புரியுதா? அவங்க வா சொல்லிட்டாங்க, அதுல ஒரு இலக்கணம் இருக்கு, இங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஒன்னும் இல்லப்பா, பாருங்களேன். படித்தான், எதுமா உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அப்படியே கவனிங்க. ஒரு வினை சொல், வினை வினை பாருங்க, வினை முற்று ஒண்ணுமே இல்ல, செயலை குறித்தால் செயலை குறித்தால் அது வினை முற்றுப்பா. நம்ம ரொம்ப சிம்பிள்ப்பா. செயலை ஆக்ஷனை குறிக்குது இல்ல, அப்போ அந்த வினை முடிஞ்சா செயலை குறிச்சா வினை சொல்லு, அந்த ஆக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா அது வினை முற்று. படித்தேன் வருது, பார்த்தேன் 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 பாட்டு வருதா இல்லையா? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், அது முடிஞ்சு போச்சு இல்ல, அப்ப அது வினை முற்று. பார்த்தவன், வந்தான் வந்தவன், சென்றான் சென்றவன், நடித்தான், அவ்வளவுதான் கண்ணா. இன்னு போட்டா ஆண்பாலு, இல்லு போட்டா பெண்பாலு, இரு போட்டா பலர்பால். நம்ம அகழ்வார் இகழ்வார் படிக்கிறோமா குரல்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்ப என்ன வருது? அகழ்வார். அடுத்து என்ன வருது? இகழ்வார். இப்போ இதுக்கு சொல்றேன் பாருங்க, அகழ்ந்தான் இகழ்ந்தான், இதுக்குன்னா அகழ்ந்தான் இகழ்ந்தான், செயலை குறிக்குதா, அப்பது வினைமுற்று. அகழ்வார் இகழ்வார்னா செய்த நபரை குறிக்குதா? புரியுதா உங்களுக்கு? புரியலையா? படித்தான் படித்தவன், வந்தான் வந்தவன், புரியுதா? அகழ்ந்தான் தோன்றான், தோண்டினான் தோண்டியவன். தோண்டினான் என்ன குறிக்குது? தோண்டினான்னா தோன்றது. செயலை குறிக்குதா? தோண்டியவன்னா யாரை குறிக்குது? அந்த பர்சன். அதான் நினைப்பு. படம் இல்லையா? பொல்லாதவன், படிக்காதவன், அடங்காதவன் வந்ததுல ஒரு படம், ஒரு சிம்பு ஒரு படம் வந்தது, அடங்காதவன் அசராதவன் வந்தது இல்லையா? அன்பானவன். அப்போ செயலை குறித்தால் வினை முற்று, முடிஞ்சிருந்தா முற்று, செய்த நபரை குறித்தால் வினையால் அணையும் பெயர். இப்ப ஒண்ணு இல்ல, அவள் குழந்தையை பெற்றாள், பெற்றால் என்ன வந்துடும்? வினை முற்று. நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நீங்க அடிக்கிறீங்க, ஏப்பா ஏன்டா குழந்தை போட்டு அடிக்கிற, ஒரு குழந்தைய பெற்றவள், பெற்றவ பாட்ட வருது இல்ல, பெத்த மனசு பெற்றவள். புரியுதா உங்களுக்கு? பெற்றால் பெற்றவள், என்ன டிஃபரன்ஸ்? பெற்றால ஆக்ஷனு, பெற்றவள்னா அதான். அப்ப பாருங்க, பெற்றவள்னா பாஸ்ட் டென்ஸ், பெறுகிறவள்னா பிரசன்ட் டென்ஸ், பெறுபவள்னா கண்ணா. புரியுதாம்மா உங்களுக்கு? என்ன புரியும் சொல்லுங்க? விடை சொல்றாங்கம்மா. படித்தான் செயலை குறிக்குதா? படித்தவன்னா யாரை குறிக்குது? ஆஹா, படித்தவன். வந்தான் வந்தவன், நடித்தான் நடித்தவன்,
செயலை குறிச்சா வினைமுற்று, செய்த நபரை குறிச்சா வினையால் அணையும் பெயர். அப்ப டென்ஸ் தெரியல உங்களுக்கு. டென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இது முடிச்சா இது டென்ஸ் ஞாபகம் வச்சு நம்ம அர்த்தம் புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து நீங்க சொன்னீங்க எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சாப்பா உங்களுக்கு? அவனு சொன்னாங்க வந்து, என்ன சொன்னீங்க வந்து, ஆனா வந்து சென்றா சொன்னீங்களா இல்லையா? நீ சொன்னீங்களா? இப்போ கவனிங்க, வந்து சென்றான், சரியாப்பா? எட்டி பார்த்தான், சரியாமா? இங்க எழுதுறேன்னா படித்த, சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, இங்கேயும் வினை முடியல, இங்கேயும் வினை முடியல. அது தெரிஞ்சிச்சு இல்லமா? ஒரு வார்த்தை முடியல இல்ல, அதான் எச்சம். புரியுதாமா? எச்சம். அது பேசிக் என்னது? எச்சம். எச்சம் என்னது? ஒரு செயல் முடியாம வருது, எச்சம். இங்கேயும் முடியல, இங்கேயும் முடியல, சரியாமா? இப்ப வந்து நீங்க இந்த ஃபில்லில்ல என்ன வார்த்தை போடுவீங்க? நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்கம்மா, இந்த ஃபில்லினுக்கு இல்ல என்ன வார்த்தை போட்டா பொருத்தமா இருக்கும்? படித்த சொல்லு கண்ணா. நீங்க எப்பா கிளாஸ் புரியுதா? இதுவும் வினை முடியல, இங்கேயும் வினை முடியல, இங்க ஃபில்லின் இருக்கு, நாங்க ஃபில் பண்ணிட்டேன், இதுதான் ஃபில்லின். வந்து சென்றான், எட்டி பார்த்தான் அப்படின்னா சொல்லுங்க என்ன போடலாம்? படித்த, இப்பதான் நீங்க வந்திருக்கிறீங்க, கிளாஸ்க்குள்ள வந்திருக்கிறீங்க. உண்ட, உண்ட சோறு, உண்ட தோசை, இது வருதா? அப்போ ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர் வந்தா அது பெயர் எச்சம், வினை வந்தா அது வினை எச்சம். புரிஞ்சிச்சா? இது உங்களை அறியாமலேயே நீங்க வினைச்சொல்லாம் படிச்சுட்டீங்க, சிலபஸ்ல இருக்குது. வினைச்சொல், வினைமுற்று, சரிங்களா? பெயரெச்சம், வினையச்சம், வினையால் அணையும் பெயர் சிலபஸ்லயே உண்டு. அண்ணா கிளியர் ஆயிடுச்சாப்பா உங்களுக்கு? கிளியர் ஆயிடுச்சா அண்ணா? புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது சொல்லுங்க? ஒரு ஆக்ஷன் வேர்டுக்கு அப்புறம் நவுன் வந்தா அது பெயரெச்சம், வினை வந்தா அது வினையச்சம். புரியுதா? அப்போ ஒரு செயல் முடிஞ்ச செயலை குறிச்சா அது வினை சொல்லு, செய்த நபரை குறித்தால் அதான் வினையால் அணையும் பெயர். புரியுதா? தனுஷ்புரம் ஞாபகம் வச்சுங்க, கொல்லாதவன், படிக்காதவன். புரியுதா? புரியுதா கண்ணா? சரி, அடுத்து பாக்குறப்போ இப்போ ஓரளவு இந்த எழுத்திலக்கணம் ஓரளவு புரிஞ்சிச்சு. அவங்க சிலபஸ்ல இருக்கிறது அவுட்டர்லாம் போல, நான் அவுட்டர் நானே போகல. இப்போ இதுல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு 5 கேள்வி கேட்கிறேன், நான் எழுதுறேன், ஆன்சர் சொல்லுங்க. அடுத்த 5 கேள்வி உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியாம டெஸ்ட் பண்ணிடுறேன், ஏன்னா அப்பதான் உங்களோட கனெக்ட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ திணை, எண், பால், இடம், காலம், இதெல்லாம் எத்தனைப்பா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்குமா? உங்களுக்கு அடுத்த சாய்ஸ். திணை எத்தனை? 5 கிடையாது, பால், பால் தான் 5. திணை எத்தனைமா? என்னது? சரிப்பா, ஏன் அது அதோட டிஃபரன்சியேஷன் என்ன? நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. சரி, இது யார் சொல்றது? முதல் யார் சொல்றது? யார் சொல்றது? தொல்காப்பியர். யாருமா? தொல்காப்பியர். ஒரு இலக்கண அறிஞர், ஒரு இலக்கண ஆசிரியர். அவர் நூல் எழுதுறாரு, தொல்காப்பியம். அது எப்ப எழுதப்பட்டது? கிமுல எழுதப்பட்டது, கிமுல எழுதப்பட்டது, சரிங்களா? அது எடுத்து, சொல், பொருள், 3 அதிகாரம், 3 டிவிஷன், சரிங்களா? மொத்தம் எத்தனை நூற்பா அப்படின்னா 1610 நூற்பா. எத்தனை டிவிஷன்? எழுத்து, சொல், பொருள். ஒரு தெரிஞ்சு வச்சுங்க, புரியுதாமா?
இதுலயும் 9 இயல், இதுலயும் 9 இயல், இதுலயும் 9 இயல். அப்ப 9 எத்தனை? 27 இயல். இந்த புறதிகாரம் இருக்குது இல்லையா, தேர்ட் டிவிஷன், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். அதுல ஒரு இயல் தான் மரபியல், ட்ரெடிஷன் மரபியல். அதுல சொல்றார் உலக உயிர்களை பகுக்கிறார். சரிங்களா? அவர் தானே பண்றாரு. சரிங்களா? ஓரறிவு, ஈரறிவு. ஓரறிவுனா புல் மரபு இல்லையா, ஓரறிவு. சிப்பின் எத்தனை இல்லையா, ஈரறிவு. இந்த வண்டி எறும்பல் ஆகுது இல்லையா, அதெல்லாம் 3 அறிவு. அது போல என்ன பண்றாரு, விலங்கு 4 அறிவு. அது மாதிரி ஓர் அறிவு என்னது, டு டச். ஓரறிவு என்னது, டு டச். ஈரறிவுனா டச் வித் டேஸ்ட், சுவை. மூவறிவுனா அப்படியே ஸ்மெல். புரியுதா? 4 அறிவுனா வித் 3 பிளஸ் இது. 5 அறிவுனா 4 பிளஸ் 5. 6 அறிவுனா 5 பிளஸ் 6. புரியுதா கண்ணா? டு டச், தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல், சிந்தித்தல். யார் சொல்றாரு? தொல்காப்பியர் சொல்றாரு. பழைய 9th புக்ல இருக்குது. என்ன இருக்கும், ஒரு படம் மட்டும் இருக்கும். உங்களுக்கு மேட்ச் பாருங்க, கேட்கலாம். புரியுதா? இங்க வந்து 4, அதாவது 3, 4, 5, 6 அதுக்கான எக்ஸாம் மட்டும் கேட்கலாம். படத்தோடு இருக்குது. சரியாமா? அப்போ திணை 2. சரி, எண் நீ சொல்லுங்க. எண் நீ சொல்லுமா. எண் 2 சிங்குலர் ப்ளூரல். எண் ஒருமை பன்மை. ஒருமை பன்மை. உங்களுக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணி நடத்துறேன். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் இப்ப பேசி நடத்துறேன். புரியுதாமா? இப்போ பேருந்து சென்றதுவா சென்றனவா? நீங்க வெயிட் பண்ணி நீங்க சொல்லுங்க. பேருந்து சென்றனாவா? இல்லப்பா, பறவை பறந்ததுவா பறந்தனவா? பறந்தது. ஏங்க தூ போடுறீங்க? ஏன் தூ போடுறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப அந்த ஆப்ஜெக்ட் ஒன்னா இருக்குது இல்லமா, அதுதான் ஒன்றன்பால். ஒன்னா இருந்தனது ஒன்றன்பால். பறவைகள் என்ன வரணும்? பறவைகள் பறந்தன. புரியுதாமா? அதான் பழம் பழங்கள், காடு காடுகள்மா. புரியுதா உங்களுக்கு? ஒரு பால் எத்தனைமா? பால் 5. அதுல உயர்ந்து நீங்க எத்தனை பால் இருங்க, நீங்க சொல்லுங்க. அடுத்து இப்ப 3 பால் உயர்தனிக்கு. இப்போ ஆண்கள் சொல்றீங்க, விஜய் ஆண் பால். புரியுதா உங்களுக்கு? கவிதா பெண் பால். நண்பர்கள், மாணவர்கள், அது என்ன பால்? பலர்பால். பலர்பால். ஆனா உயர்தினையிலேயே 6 உள்ள மக்கள் தான் உயர்தினை. ஆணா இருந்தா ஆண்பாலு, பெண்ணா இருந்தா பெண்பாலு. சரிங்களா? ஒரு கூட்டத்தில் மிங்கிலா இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க நண்பர்கள், ஆனவர்களா, அப்ப பலர்பால். இங்கதான் இந்த அட்ரினைல் தான் ஒன்னா இருந்தா ஒன்றன் பால், போது ஒன்னா இருந்தா பலவின் பால். புரியுதாமா? ஆனா உங்களுக்காக நடத்துற கிளாஸ் வகுப்பே மெயினா உங்களுக்காக தான், பேசிக் தெரியணும். புரியுதா? இப்ப இவங்களுக்காக இல்லை, இவங்களால நினைச்சுக்கிறாங்க தமிழ் சார் கொஞ்சம் அப்படியே பண்றாங்க. புரியுதா கண்ணா? புரிஞ்சிச்சா? சரி. அடுத்து இடம். இடம் எத்தனைமா? நீங்க வெயிட் பண்ணுமா, உங்களுக்கு சாய்ஸ் உண்டு. அடுத்த கொஸ்டின் சொல்லணும். இடம் எத்தனைப்பா? ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல உண்டு. நீ கேட்கலாம், என்ன சார் நீங்க எதனால சிலபஸ்ல உண்டுன்றீங்க? சிலபஸ்ல உண்டு. சிலபஸ்ல எப்படி தெரியாம வரும்? ஒருமை பன்மை அறிந்து எழுதுகன்னு கேட்பாங்க. அப்பதான் தெரியும் உங்களுக்கு, எண் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஒருதனையா இருந்தா ப்ரிடிகேட் ஃபினிஷிங் இருக்குல்ல, என்னவா இருக்கணும்? ஒருதனையா தான் இருக்கணும். புரியுதா? இப்போ கவிதா ஊருக்கு சென்றது பார்த்த வருமா? ஏன் வராது? ஏன் வராதுன்னா, கவிதா ஊருக்கு சென்றது ஏன் வராது? அந்த வார்த்தை தப்பா சரியா? ஏன் சொல்லுப்பா, தைரியமா சொல்லு.
ஏன்னா கவிதான்றது அது உயர்திணைமா, உயர்திணை, குறிப்பா அது பெண்பால். அப்ப என்ன பண்ணணும், சென்றால்தான் வரணும். புரியுதா? பாம்பு ஓடியது சொல்லலாம். அப்ப சப்ஜெக்ட் என்ன திணையோ ப்ரிடிகேட் அந்த திணையை தான் இருக்கணும். அது நான் அடுத்த சைட் நடத்துறேன் உங்களுக்கு. சப்ஜெக்ட் என்ன, ப்ரிடிகேட்னா என்னன்னு சொல்லிட்டு. சரியா? உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிச்சா இது உங்களுக்கு? இப்போ இடம் சொல்லுங்கப்பா. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. புரியுதாப்பா உங்களுக்காக? இப்ப என்னன்னா சார் தன்மைன்னு என்ன சார்? இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். I went to the temple, we went to the temple. என்ன டிஃபரன்ஸ்? பிளேஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் தான். I into singular, we into the plural. அவ்வளவுதானே? அதேதான் நான் கோயிலுக்கு சென்றேன், நாம் கோயிலுக்கு சென்றோம் சொல்றீங்களா? அப்போ என்னன்னா ஒரு செயலை யார் செய்யறாங்களோ, ஒரு விஷயத்தை யார் சொல்றாங்களோ அவங்க தான் தன்மை. டு ஹூம் அவங்க தான் முன்னிலை. நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்க தான் செகண்ட் பர்சன். புரியுதாப்பா? இப்ப நம்ம பேசுறது ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, படறது இல்ல, அதுதான் படர்க்கை, தேர்ட் பர்சன். இது புரிஞ்சிச்சாப்பா? அண்ணா புரியுதாம்மா? அப்போ ஒரு செயலை இல்ல கருத்து சொல்றவங்க தன்மை, கேட்கறவங்க முன்னிலை, நம்ம ரெண்டு பேர் இல்லாம இருக்கணும் இல்லையா, அதுதான் படர்க்கை. இப்போ வருது நான் படித்தேன். கரெக்ட், நான் படித்தேன். ஏன் சொல்ல வரேன்னா ஒரு சப்ஜெக்ட் உயர்தனையா இருந்தா அந்த ப்ரிடிகேட் ஃபினிஷிங் எப்படி முடியணும், உயர்தனையில தான் முடியணும். புரியுதா? சப்ஜெக்ட் வந்து பறவை பறந்தது, பறவை சிங்குலரா இருந்தா பறந்ததுதான் வரணும். புரியுதா கண்ணா? அதே மாதிரி வந்து பால், கவிதா தோசை சாப்பிட்டான் வராது, சாப்பிட்டால் தான் வரும். அப்ப பால் கரெக்டா வரணும். அதே நான் தோசை சாப்பிட்டாய் வருமா? ஏன் வராதுன்னா நான்றது சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் பர்சன், பினிஷிங் ப்ரிடிகேட் செகண்ட் பர்சன்ல வருது. ஒரு பாட்டு பாடுவேன் யூஸ்வலாவே, ஒரு பாட்டு வருது, பார்த்து பார்த்து கண்கள் பூத்து இருப்பேன், அடுத்த லைன் நீ வருவாய் என. புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? அடுத்து இப்போ நான் கேட்கிறேன், நிறைய பேர் இருக்கிறீங்க, நீ படிச்சியான்னு கேட்போனா இல்ல நீங்க படிச்சீங்களான்னு கேட்போனா? நீங்கள் படித்தீர்களா? நீங்கள் படித்தீர்களா? புரியுதாமா? அப்போ கவனிச்சுங்க, நான் சொல்றேன், நான் சாப்பிட்டேன், நாம் சாப்பிட்டோம். நான் எதுமனது தன்மைதான். தன்மையில ஒருமை இருக்கு, பன்மை இருக்கு. தன்மை ஒருமைனா நான், தன்மை பன்மைனா நாம். இது புரிஞ்சிச்சாப்பா? ஐ வி புரிஞ்சிச்சாமா? ஆங்கிலத்துல யூ மட்டும்தான் இருக்கு. சிங்குலருக்கு யூ தான், plural-க்கும் யூ தான். தமிழ்ல பாருங்க வருது, நீ சிரித்தால் தீபாவளி. நீ அப்படின்னா யாரு? எல்லாரையும் குறிக்குதா, ஒருத்தர் குறிக்குதா? அதான் முன்னிலையில ஒருமை. நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் படிப்பீர்களா, நீங்கள் வந்தாவே சரிங்களா? நீ இல்லாம வேற எந்த வந்தாலுமே அதுல அது முன்னிலையில பன்மை, ப்ளூரல். புரியுதாமா? சரிங்களா? நீ சாப்பிட்டாயா அப்படின்னா முன்னிலையில ஒருமை. நீ இல்லாம நீவீர், நீர், நீங்கள், அதெல்லாம் என்னது? முன்னிலையில பன்மை. புரியுதாமா? அடுத்து படற்கையில பாருங்க, ஈ ஷி தே வருதா? அவன் சாப்பிட்டான், அவள் சாப்பிட்டாள், அவர்கள் இல்ல சாப்பிட்டனர். அதுலயும் விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பழைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா ஒரே மாதிரிதான் இருக்கும், ஒரு எழுத்துல மாத்திருப்பாங்க, ஒரு எழுத்துல மாத்திருப்பாங்க. எப்படின்னா இப்போ பாருங்க, புலவர் பேசினார்,
சரியாப்பா? இது ரைட்டாமா? ஒரு எழுத்தாங்க மிஸ்டேக் கரெக்ஷன். புலவர் பேசினார், கரெக்டான? அமைச்சர்கள் நார் வரக்கூடாது, என்ன வரணும்? அங்க கூட உங்களுக்கு அதான் உங்களுக்கு ஒருமைப்படும் மயக்கத்துல எழுத்து பிழையில ஒற்று பிழையில நிறைய வரும் உங்களுக்கு. அப்ப லைட்டோட சேஞ்ச் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன தெரியும் உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புரியுதா? இப்போ அவன் சாப்பிட்டான், அவள் சாப்பிட்டாள், அவர்கள் சாப்பிட்டனர், அது சாப்பிட்டது, பாம்பு சென்றது, பாம்புகள் சென்றன. புரிச்சா? அப்படிதான். அப்ப என்னன்னா அப்ப எழுவாய் தான் முக்கியம். அடுத்த உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. காலம், காலம் வந்து உங்களுக்கு தெரியும், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஆனா இந்த எழுத்து வந்தா அது பாஸ்ட் டென்ஸ், குறிப்பிட்ட எழுத்து வந்தா அது பிரசன்ட் டென்ஸ், குறிப்பிட்ட எழுத்து வந்தா அது ஃபியூச்சர் டென்ஸ். இது அடுத்த எழுவாய் நம்ம போவோம். கவனிங்க, இரண்டா காலம்னு வச்சுங்களேன். இங்க பாருங்க, படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆன். சரியாப்பா? உன் பிளஸ் இட்டு பிளஸ் ஆன். இத்து இட்டு இரு இன்னு வருது இல்லைன்னா இது பகுதி. சரிங்களா? இது விதி விட்டுருங்க. இது விகுதி. சென்டரா வருது இல்ல, என்ன எழுத்து வருது? இட்டு இட்டு இரு இன்னு. அது சென்டரா இருந்தா அது பேரு இடைநிலை. என்ன பேருமா? இடைநிலை. இதை நட்டுட்டு பிரேக் விட்டுருக்கேன்னா மந்தத்தினால. இதுதான் இடைநிலை. இப்போ இந்த எழுத்தான காலத்தை உணர்த்தது பாஸ்ட் டென்ஸ்னு, அதனால இது பேரு கால இடைநிலை. புரியுதா? இது வந்து என்னது? இறந்த கால இடைநிலை. இப்ப பாருங்க, வருகிறான், வா பிளஸ் கிரு, என்ன வருது? கிரு வருது இல்லைன்னா கிரு சொல்றீங்க சார், சார் வந்துட்டு இருக்க சார், வருகின்றேன்னு சொல்றீங்க இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான், நிகழ்கால இடைநிலை. சரிங்களா? இப்ப இவ்வு, இப்ப இவ்வு, படிப்பேன், வருவேன், இல்லையா? இப்ப இவ்வு, அடுத்து இக்கு வந்தா எதிர்கால இடைநிலை. இப்ப பாருங்க, பூ பூத்தது, பூ பூக்கிறது, பூ பூக்கும். புரியுதாக்கண்ணா? சாப்பிட்டேன், சாப்பிடுகிறேன், சாப்பிடுவேன், படித்தேன், படிக்கிறேன். இதான் அது கால இடைநிலைகள். சரிங்களா? இப்ப ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துங்க, நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம்? தொடர். சரிங்களா? சரி, இது வரைக்கும் பார்த்தோம்ல, அதன் தலைப்பு சொல்லு பார்ப்போம். தலைப்புகள் நம்ம இது வரைக்கும் பார்த்த அடிப்படை இலக்கணம் தலைப்புகள். அதுல வேற என்னமா? அது எத்தனை சுழி வரும்? அது அந்த இணை, அந்த நான் சொல்றீங்கல்ல இணை எழுத்துக்கள் ரெண்டு. சரி, இதுக்கு எது டிஃபரன்ஸ் என்ன? என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கு தெரியுமா? தெரியாதப்பா? இணை எழுத்துக்கள்லாம் பேர்மா, பேர். இணைந்த கைகள்லாம் ஒரு படம், இணைந்த கைகள். இணைகிறதுனா என்னது? சேர்றது. சரிங்களா? நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிலபஸ்ல பாக்குறப்ப அடிப்படை இலக்கணத்துல சுட்டு வினா, சுட்டெழுத்து 3, வினா எழுத்து 5, மயங்கொலிகள் 8. சரியாம்மா? சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்துல 4, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். செய்யுள்ல 4 தான், அப்புறம் பார்ப்போம். பெயர்ச்சொல் பாத்தீங்கன்னா, பெயர்ச்சொல் உறுப்புகளை ஏற்கும், காலம் காட்டாது, எக்ஸப்ட் வினையால் வரக்கூடிய பெயர். வினைச்சொல் காலம் காட்டும். சரிங்களா? அது முக்காலத்தையும் காமிக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு இடைச்சொல் இருக்கு, உரிச்சொல் இருக்கு. நீ கேட்கலாம், சார் பெயர்ச்சொல் தெரியும் சொன்னீங்க, உறுப்புகளை ஏற்கும், புத்தகம் புத்தகத்தை சொன்னீங்க,
வினைச்சொல் தெரியும், காலம் காட்டும் சொன்னீங்க. அது என்ன சார் இடைச்சொல்? அது பெயருக்கும் வினைக்கும் இடையில வரும். தனியா வந்தா பொருள் கிடையாது. தனியா வந்தா பொருள் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ்ல தான், தாம், மட்டும், தவிர, கூட இது வருது இல்ல. இப்போ ஒண்ணு இல்ல, கூட இல்ல தவிர வருது. இந்த தவிர வார்த்தை வருது இல்ல, அந்த தான் தனியா வந்த பொருள் கிடையாது. தவிர, விட. ஆனா ஒரு பெயருக்கு வினைக்கு இடையில வருதுன்னு வச்சுங்களேன். நான் சொல்றேன் சரிங்களா, எனக்கு கவிதாவை தவிர, பேச்சு சொல்றேன், எனக்கு கவிதாவை தவிர வேறு யாரையும் பிடிக்காது. உம்மு வருதா இல்லையா? உம்மு இடைச்சொல் தான். புரியுதா? விஜயை தவிர நீங்க போட்டுக்கலாம், தெரியும் உங்களுக்கு, வேற யாரையும் பிடிக்காது. சரிங்களா? விஜயும் பிடிக்கும். அப்ப தவிர போட்டீங்கன்னா அவர் தான் பிடிக்கும். உம்மு போட்டீங்கன்னா தோசையும் பிடிக்கும், பூரியும் பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ தோசையை விட அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அதான் என்னது இடைச்சொல். சரிங்களா? இப்போ அவன் சாப்பிட்டான்கோ அவனே சாப்பிட்டான்கோ என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? ஏ மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது, சென்டரா வருதா? அதான் அவன் சாப்பிட்டான் ஒரு பெயர் சொல்லு, விடை சொல்லு. இடையில என்ன வருது? ஏ வருது. புக்கில் பத்து குடுத்துருவாங்க, பழைய புக்கில் இது ஏ வருதுல கண்ணா. பழைய காலத்துல ஏ வரும், புரியுதா? அதாவது பாத்தீங்கன்னா அவனே கொன்றான், அவனே, அவன் கொன்றான், அவனே கொண்டான். டிஃபரன்ஸ்? அவன் கொன்றான்னா அது ஆர்டினரியா சொல்றது, ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த இடைச்சொல் வருது இல்லையா, கன்ஃபார்ம். தோனியே பிடிக்கும், தோனி பிடிக்கும்னா ஒரு செய்தி. தோனியே பிடிக்கும்னா அது வந்து அவருடைய ஃபேனு. தோனி தான் பிடிக்கும்னா அது தீவிரம், பைத்தியம். தோனி மட்டும் தான் பிடிக்கும்னா அது மாதிரிதான். அப்ப இந்த வருது இல்லையா இந்த ஏ, அதுதான். அப்ப அந்த காலத்துல ஏ வந்தது, இப்போ வந்து தான் வருது. இந்த காலத்துல ஏ சொல்றது இல்லை, புரியுதா? தோனி தான் பிடிக்கும் இப்ப சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? இதான் என்னது இடைச்சொல். உரிச்சொல் நம்ம பார்த்தோம், நான் சொன்னேன் சரிங்களா. யாரும் நீங்க போயிட்டு அம்மா உரு பசி சொல்றது கிடையாது. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, தமிழ் சார் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாருமா. புரியுதா உங்களுக்கு? அப்போ சொற்கள் 4 இலக்கணத்துல. சரிங்களா? அப்போ பெயர் சொல்லா உருபுகளை ஏற்கும், வினைச்சொல்னா காலம் காட்டாது. சரி, வினைச்சொல்ல காலம் காட்டும், பெயர்ச்ச காலம் காட்டாது. இடைச்சொல்னா தனியா வந்தா பொருள் கிடையாது, இடையில இருந்தாதான் பொருள் உண்டு. உரிச்சொல் வந்து பேச்சு வழக்கில் வழக்கம் இல்லை, எழுத்து வழக்கில் தான் வழக்கம் உண்டு. சரியா? இப்போ வந்து ஒரு ஒரு எழுதுற சென்டென்ஸ் எழுதுற, அந்த காட்டில் ஒரு தவமுனிவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எழுதுற. அந்த காட்டில் ரொம்ப நாளாக, அதாவது நீண்ட காலமாக, தப்பு ரொம்ப இல்லை சொல்ற, அந்த கோயிலில் நீண்ட காலமாக ஒரு தவமுனிவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்றோம், எழுதுறோம். என்ன சொல்லுவீங்க? அந்த கோயில்ல ஒரு சாமியார்ன்றீங்க இல்லையா? அப்ப பேச்சு வழக்குல வேற, எழுத்து வழக்குல வேற, அதுதான் சொல்ல வரும். இதுல தொடர். இப்ப நான் நடத்தினது உங்களுக்கு இந்த இது எல்லாமே அடிப்படையினது தொடர், உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், எழுவாய் பயனிலை ஞாபகம் வச்சுங்க. எழுவாய் பயனிலை. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றேன், நான் யூஸ்வலா எழுதுறது தான். நான், இது ஒரு லைன்பா, இது வந்து கவனிங்க, அப்படியே முடிச்சுக்கலாம். நான் படித்தேன். சரியாப்பா? இப்ப இந்த தொடர்ல எது இம்பார்ட்டன் அப்படின்னா இந்த நான், அதுதான் எழுவாய். ஆனா புரியுதாமா? ஒரு சென்டென்ஸ்க்குன்னா, ஒரு சென்டென்ஸ்ல எது, இப்போ ஒரு வீடுன்னு வச்சுங்களேன், அந்த வாசல் தான் நமக்கு முக்கியம், என்ட்ரன்ஸ். அந்த வாசல் தான் வீட்டுக்குள்ள இப்போ அலங்காரத்தை பார்க்க முடியாதே இல்லையா? அது மாதிரி தொடருக்கு எது ஒரு தொடர் அமைவதற்கு எது தொடக்கமா இருக்கு? தொடக்கம்னா பிகினிங் மட்டும் கிடையாது, எது முக்கியம்? அதான் எழுவாய். எழுவாயுடைய ஆக்ஷன் என்ன? ஆக்ஷன், அதான் பயனிலை.
புரியுதாமா? சரி, நான் படித்தேன். ஓகே, ஆனா என்ன பிரச்சனை புரியுதா? அப்ப இங்க தமிழ், நான் தமிழ் படித்தேன். சரிங்களா? ஒரு மொழியா வச்சுங்களேன். இப்போ இப்ப பாருங்க, நான் தமிழ் படித்தேன். சரிங்களா? இப்ப சொல்றேன் பாருங்க, நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். தோசை, இங்க தமிழ் இருக்கு, இங்க தோசை இருக்கு. என்னன்னா இன்னொரு இந்த வருது இல்ல, திங்ஸ் வருது இல்ல, ஆப்ஜெக்ட், இது பேர் தான் செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள். அப்ப என்ன ஆர்டர் அப்படின்னா, என்ன ஆர்டரு? எஸ் ஓ வி தமிழ்ல. எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை verb. அப்ப பிரிடிகேட்ல எப்பவுமே என்ன இருக்கும்? மேக்சிமம் வினை தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா கண்ணா? புரியுதா? இப்போ எழுவாய் நான் படித்தேன் பொருள் தெரியுது, ஆனா நான் தமிழ் படித்தேன்னு வச்சுங்களேன், இன்னும் தமிழை தமிழ் மொழியை, தமிழ் புத்தகத்தை, தமிழ் பாடத்தை, ஐ வருது இல்ல, அதான் எப்பவுமே ஆப்ஜெக்டுக்கு என்ன வரணும்? ஐ வரும். இது ஞாபகம் வச்சுங்க. வேற்றுமை நடத்துறப்ப நடத்துற உங்களுக்கு அது வேற இருக்கு. சரிங்களா? இப்ப நீ சொல்றீங்க திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரா திருக்குறளை எழுதினாரா? எப்படி எழுதுவோம்? திருக்குறளை வருது இல்ல, ஆப்ஜெக்டுக்கு தான் ஐ வரும். அதனால தான் அந்த ஐ வெட்டு வருது இல்லையா? அதுக்கு செய்யப்படுபொருள் வேற்றுமைன்னு பேரு. என்ன வேற்றுமை? கம்பர் ராமாயணம் எழுதினார் சொல்றீங்க இல்லையா? கம்பர் ராமாயணத்தை எழுதினார். ஆப்ஜெக்டுக்கு தான் அந்த ஐ போய் சேரும். அப்பதான் பொருள் தெளிவு வரும். தோசை இல்ல, தோசையை சாப்பிட்டேன், அதான் ஆப்ஜெக்ட். புரியுதா? அப்போ எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை. புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் வருது இல்லையா? நான் வருது. நான் என்பது மூவிடத்துல எந்த இடம் சொல்லுங்க? பேசிக் கிளாஸ் தாமா அது நடத்துறீங்க உங்களுக்கு. ஐ வி, ஐ வந்துட்டு டெம்பிள், வி வந்துட்டு டெம்பிள் நடத்தணும் இல்லையா? இப்போ மூவிடம் நடத்தணும்ல உங்களுக்கு, தன்மை முன்னிலை வடற்கை. புரியுதாப்பா? இப்ப நான் வருது இல்ல, தன்மையில என்னது? ஒருமையா பன்மையா? ஒருமை. நாம் கோயிலுக்கு சென்றோம் வருது இல்ல, தன்மைதான் பன்மை. ப்ளூரல் என்ன விஷயம்? சிங்குலரா ப்ளூரலா? ஒருமையா பன்மையா? புரியுதா உங்களுக்கு? இப்போ கவனிங்க, இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதான் நான் நடத்துறேன் உங்களுக்கு சும்மா நேரத்துல. இப்ப என்ன ஆர்டரு நான் சொல்றேன்? நான் சென்றேன். ஓகே, நான் சென்றேன். நான் கோயிலுக்கு சென்றேன். புரிஞ்சுக்குங்க, இது எங்க சார் பயன்படும்னா, ஒரு 8 வார்த்தை கொடுத்துருவாங்க, சிலபஸ்ல உண்டு. சொற்களை தொடரமைத்தல் உண்டு. அதை ஆர்டர் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆர்டர் பண்ணணும். அப்ப என்ன வரணும்னா, முதல்ல எழுவாய் வரணும், கடைசியா பயனிலை வரணும், செய்யப்படும் பொருள் இருந்தா செய்யப்படும் பொருள் வரணும். புரிச்சா கண்ணா? இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், நான் சாப்பிட்டேன். சரிங்களா? இங்க எழுதுற தோசையை. சரி, இங்க நான் என்ன பண்றேன்னா தோசை மட்டும் போடுறேன். புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் தோசை சாப்பிட்டேன், புரிஞ்சிச்சு. ஆனா வென் எப்பன்னு வருதா? வரல. இப்ப நீங்க எப்பன்றத நீங்க ஆப்ஜெக்டுக்கு இந்த பக்கம் போடுவீங்களா, ஆப்ஜெக்டுக்கு இந்த பக்கம் போடுவீங்களா? இப்போ நான் நேற்று. புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு தொடர்ல முக்கியம், எழுவாய் முக்கியம், ஆப்ஜெக்ட் முக்கியம், பயனிலை முக்கியம். இன்கேஸ் எக்ஸாம்ல ஒரு 6 வார்த்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும், ப்ரிடிகேட் கடைசியா வரணும். ப்ரிடிகேட்னா என்னது? ஆக்ஷன் ஃபினிஷ் ஆயிருக்கும். புரியுதா? ஆப்ஜெக்ட் இருந்தா சென்டரா வரணும். அப்ப இந்த காலம் வருது இல்ல, காலம் என்ன வருது? ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி தான் வரணும். நான் நேற்று தோசை சாப்பிட்டேன். இந்த விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, பேர் வந்தாவே ஐ வரும். அப்போ தோசையை. ஐ வந்தாவே, வெளிப்படையா வந்தாவே வல்லினம் மிகும்.
இதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஒற்று மிகுடம் படிக்கிறீங்க இல்லையா, ஒரு 15 ரூல்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். அது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன? தமிழ்ல ஐ கு ஞாபகம் வச்சுங்க. ஐ 2ஆம் உருபு, கு 4ஆம் உருபு. ஆனா அது புரியுதா? என்ன புரியுது? ஒரு சென்டென்ஸ் பாது, ஒரு தொடர். ஒரு தொடர்ல எழுவாய் இருக்கணும், பயனிலை இருக்கணும், ஆப்ஜெக்ட் செய்யப்படும் பொருள் இருக்கணும். புரியுதா? தோசை. இப்ப நான் சாப்பிட்டேன், ஓகே. என்ன சாப்பிட்டேன்? தோசை. எப்ப சாப்பிட்டேன்? அப்போ தோசைக்கு முன்னாடி தான் நேற்று வரணும். சரி, இப்போ எங்க இந்த இடம் வருது இல்லையா, வீடு, ஹோட்டல், இது எங்க போடுவீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க போட்டு பாருங்க. எங்க போடலாம்? இங்க போடலாமா? இங்க போடலாமாமா? உணவகம் சொல்றேன். எங்க போடலாம்? நீ சொல்லுங்க பாப்பா, எங்க தான் வரணும்? எங்க வரணும்? இங்க வரணும். நான் நேற்று உணவகத்தில் தோசை சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஆர்டர் வந்து மேபி கேட்க வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இது வந்து கேட்கறாங்களோ இல்லையோ, என்ன தெரிஞ்சுக்கணும்? சப்ஜெக்ட்னா பெரும்பாலும் பெயரா தான் இருக்கும். பெரும்பாலும் பெயர் தான். ஆனா அது தன்மையா இருக்கலாம், முன்னிலையா இருக்கலாம், படற்கையா இருக்கலாம். இந்த சப்ஜெக்டுடைய ஆக்ஷன் இருக்குதுல்ல, அது இங்க இருக்கணும். சப்ஜெக்ட் வந்து எந்த பிளேஸோ, நான் சாப்பிட்ட முடிஞ்சிருக்கா, அப்ப அதுதான் ஒருமை பன்மை மயக்கம். ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? நான்னா இன்னும் வரும், நாம்னா ஓம் சாப்பிட்டோம் வரும், நீனா சாப்பிட்டாய் வரும், நீங்கள்லாம் சாப்பிட்டீர்கள் வரும், அவன்னா புரியுதா உங்களுக்கு? அந்த ஆர்டரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு இப்போ வினை. இதுப்பா வினை. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் சொன்னேன், வினை சொல்ல காலம் காட்டும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அது ஒரு வினையை தானே செய்தால் தன்வினை. நான் சாப்பிட்டேன், இந்த வார்த்தை இருக்குல்ல, யார் சாப்பிட்டது? சப்ஜெக்ட் எழுவாயே செயலை செய்தால் தன்வினை. எழுவாயே செயலை செய்தால், புரியுதா கண்ணா? இங்க பாருங்க, இப்போ நான் சாப்பிட்டேன், இதான் எழுவாய். இந்த எழுவாய் தானே சாப்பிட்டா. சரிங்களா? இப்போ நான் சாப்பிட வைத்தேன். எப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து இல்ல, எழுவாய் வேற ஒரு எழுவாய வேற ஒருத்தரை சொல்லி அதான் பிறவினை. புரியுதா கண்ணா? தானே செய்தால் தன்வினை. எழுவாய் ஒரு செயலை செய்தால் தன்வினை. எழுவாய் பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை. புரிஞ்சிச்சா? இதான் புக்கு, இதான் புக்குல இருக்கும். என்ன இருக்கும்? எழுவாய் தானே செய்தால் தன்வினை, எழுவாய் பிறரை கொண்டு செய்தால் பிறவினை இருக்கும். புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்க பாருங்க, அடுத்து ஒரு வினை இருக்கு. அது என்ன வினை சார்? காரண வினை. இது புக்ல இருக்கு, ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. இப்போ நீ சொல்றீங்க, நான் பந்தை உருட்டினேன். பந்தை நானே விட்டுருங்க, பந்தை உருட்டினேன். இதான் ஹைடு, விட்டுங்க. இதான் அது எழுவாய், இது தன்வினை. புரிஞ்சுச்சாப்பா? புரியுதா? என்ன சொன்னல, தானே செய்தால் தன்வினை. நான் உருட்டினேன், உருட்டுனது யாரு? நான். புரியுதா? நான் உருட்ட வைத்தேன், பிறவினை. புரிஞ்சுச்சா? அப்போ பந்தை உருட்டினேன், பந்தை உருட்ட வைத்தேன், தன்வினை பிறவினை. புரிஞ்சுச்சாமா? இப்போ கவனிங்க, பந்து உருட்டப்பட்டது. பந்து
என்ன தெரியுமா, பந்த நீங்க ஷேக் பண்ணதுனால அது உருண்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? அது என்னது, அது காரணம். நான் நடத்துறேன் உங்களுக்கு, பெயர் நடத்துறேன் உங்களுக்கு, அதுலயும் வருது, அதுலயே புரிஞ்சிடும் உங்களுக்கு. கண்ணா ஒன்றும் இல்லைப்பா, தொலைபேசி. தொலைபேசி என்னது, காரணம் தானே. தொலைபேசி பேசணுமா இல்லையா? அது மாதிரி பந்து விட்டதுனால நீ அடிச்ச, நீ கோவப்படுத்தின, அது மாதிரி ரீசன். புரியுதா கண்ணா? அது என்னது, இப்போ காரண வினை. தன்வினை பிறனை புரிஞ்சிச்சா? இப்ப வினை முடிச்சு பெயருக்கு போவோம். அடுத்து நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க. செய்வினை செயற்பாட்டு வினை எடுத்துக்காட்டு சொல்லுங்க. ஒரு செய்வினை சென்டென்ஸ், ஒரு செயற்பாட்டு வினை, சொல்லுங்கப்பா. யாரும் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. இந்த இவங்க புதுசு சொல்லுங்க. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், எழுதினார், எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப இது அப்படியே செயற்பாட்டு வினையா மாத்துங்க. இப்போ என்ன ஃபார்முலா? ஃபார்முலா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுவீங்க. இது ஒரு ஃபார்முலா இருக்கு, அது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா சொல்லுங்க, ஞாபகம் வச்சுங்கப்பா. செய்வினை அவன் சொல்லுவாங்க, நான் ஃபினிஷ் பண்றேன், சொல்லுங்க. பர்சன் வந்தா, பர்சன் அதை என்னது, இது வந்து எழுவாய். சரிங்களா? இல்ல செயல் செய்த நபர், செயல் செய்த நபர் பர்சன். வித் ஆப்ஜெக்ட், வித் செயல்படு பொருள் பிளஸ் ஐ வந்தா அது செய்வினை. எளிமையா சொல்ல போனா, செய்யறது வந்தா செய்வினை, செய்யப்பட்ட பொருள் வந்தா செயற்பாட்டு வினை. வினை செய்கிறாருல்ல, வினை செய்தவர் வந்தா செய்வினை, செய்யப்பட்ட பொருள் வந்தா செயற்பாட்டு வினை. இது என்ன ஃபார்முலா? எழுவாய் செயல்பட தோசை, ஞாபகம் வச்சுங்க, பிளஸ் ஐ வந்தா செய்வினை. சரிங்களா? இப்ப பாருங்க, நான் தோசையை சாப்பிட்டேன், தோசை என்னால் சாப்பிடப்பட்டது. அப்ப இங்க என்னன்னா, என்ன வருது, செய்யப்படும் பொருள், செய்யப்படும் பொருள் பிளஸ் எழுவாய் பர்சன், அதாவது பிளஸ் ஆல். என்ன வரணும்? ஆல். இரண்டாம் உறுப்பு வந்தா செய்வினை, மூன்றாம் உறுப்பு வந்தா செயற்பாட்டு வினை. ஆனா பினிஷ் எந்த வரணும்? பினிஷிங் வருது, செயற்பாட்டு வினை இல்ல. ஏற்றப்பட்டது, எழுதப்பட்டது, புரியுதா? பெறப்பட்டது, பெற்றது, அப்படி வரணும். புரியுதா கண்ணா? இந்த வினைச்சொல் நிறைய இருக்கு, ஆனா இது பேசிக். இதானது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. சரியா? கடைசி கிளாஸ் நடத்தின இன்னைக்கு சொல்லு, நீங்க தான் சொல்லணும் அதுக்கு. அது என்னப்பா வந்து முதல் வினை, துணை வினை, சொல்லுங்கம்மா. அதுல தனி வினை, கூட்டு வினை, இதான் கடைசியா நடத்தின. சொல்லுங்கப்பா. அடுத்த வகுப்புல இருந்து நீங்க கொஞ்சம் டவுட்னு கேளுங்கம்மா, ஏன்னா நீங்க இந்த எக்ஸாம் நீங்க தான் எழுத போறீங்க. சரியா? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நீங்க வந்தீங்களா அந்த கிளாஸ்? நீங்கம்மா சொல்லுங்க. அது எங்க வருது? பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க, ஞாபகம் வச்சிருக்கு, பரவாயில்ல. எங்க வரணும் அது? இங்க வரணுமா? பரவாயில்ல, சொல்லிட்டாங்க. கவனிங்க, இதுதான் வந்து உங்களுக்கு மெயினா. இங்க பாருங்கம்மா, கவிதாவை பார்த்தேன். ஒரு வேர்ப் வருது இல்ல, ஒரு வினை வருது இல்ல, அது சொல்லுக்கான பொருள் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்காமா? அதான் முதல் வினை. ஒரு வினை வரணும், அந்த சொல்லுக்கான பொருளை குறித்தால் அது முதல் வினை. புரிஞ்சிச்சாப்பா?
இங்க ரெண்டு வேர்ப் வரும். ஓடுன்றதும் வேர்பு தான், பார்த்தேன்றதும் வேர்பு தான். ஆனா இது வந்து பிரைமரி வேர்பு, இது செகண்டரி வேர்பு. தமிழ் சொல்லுவாங்க இல்லையா, பிரைமரி லெட்டர்ஸ் செகண்டரி லெட்டர்ஸ், முதல் எழுத்து சார்பு எழுத்து. புரியுதாப்பா? இப்போ ஓட பார்த்த வருது இல்ல, இந்த ஓடனா தெரியும் மீனிங். இங்க குடிச்சது இல்லையா, அந்த பொருள் அங்க குடிக்குது இல்ல. ஓட பார்த்தேன்னா யூ வாண்ட் டு எஸ்கேப். அப்போ இதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள்னா, இப்ப நீங்க ஒரு பணக்காரர், இப்ப நீங்க என் ஃப்ரெண்டு, நான் சொன்ன ஞாபகம் வருதா? நீங்க என் ஃப்ரெண்டு, நீங்க என் ஃப்ரெண்டு சரிங்களா? நீங்க ஃப்ரெண்டு, டீச்சர் ஃப்ரெண்டு. உங்க இப்போ நான் ரொம்ப எலைட்டு, ரொம்ப பணக்காரன் சரிங்களா? எங்க வீட்டில் வந்து எனக்கு வேலை செய்யறதுக்கே 10 பேர் இருக்கிறாங்க, எனக்கு இடிபடி வேலை செய்யறதுக்கே. நீங்க ரொம்ப ஏழை, ஆனா ஃப்ரெண்டு, குட் ஃப்ரெண்ட். நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன், நான் வந்து உங்க பார்க்க ரொம்ப ஏழ்மையா இருக்கிறீங்க. நான் என்னுடைய வீட்டில் எனக்கு உரிய அந்த ரெஸ்பான்ஸை எதிர்பார்ப்பேனா ஃப்ரெண்டு, நான் உங்களோட கேஷுவலா இருப்பேனா? அதான். இப்ப என்னுடைய அடையாளத்தை விட்டுட்டு நீ எங்க தரல உட்காடுறியோ, நீ என்ன சாப்பிடுறியோ அதையே சாப்பிட்டு பழகிறல்ல, இந்த அடையாளத்தை காட்டாம. அதான் பார்த்தேன் என்பது பார்த்தல் பொருள் தராம சரிங்களா, யூ வாண்ட் எஸ்கேப் அந்த பொருள் தருது இல்லையா? அப்போ இந்த முதல் வினைக்கு ஹெல்ப் பண்ணுது, அதான் துணை வினை. ஹெல்ப் பண்ணுது சரிங்களா? நீ சொல்றீங்க சார், நீங்க சொல்றீங்க படிக்க சொல்றீங்க, எழுதி பார்த்தேன் சார், எழுதி பார்த்தேன். எழுதி பார்த்தேன்னு எழுதி பார்க்கறதா இல்ல, பிராக்டிக்ஸ். புக்கு இதுதான் இருக்குது. நான் சொல்றது எல்லாமே இந்த இது எல்லாமே புக்கில் தான் இருக்கு, நான் தனியா சொல்றது கிடையாது. புரியுதா? அப்போ ஒரு வினை வந்து அதனுடைய பொருளை குறித்தால் அது முதல் வினை. ரெண்டு வினை வந்து ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, அந்த வினைக்கு சப்போர்ட் பண்ணா அது துணை வினை. இன்னொரு விஷயம், அந்த அடையாளத்தை மறைச்சிடும். நான் கோடீஸ்வரன் அடையாளத்தை மறைச்சிடறேன் இல்லையா, அதான். அடுத்து இது ரொம்ப ஈஸி, சிங்கிள் வேர்ப் தனி வினை, ரெண்டு வேர்ப் வந்தா கூட்டு வினை. கண்டு பிடி, எட்டி பார், தண்டி அடி. வருதா உங்களுக்கு? புரியுதா? இங்க பாருங்க, வந்து சென்றேன், எட்டி பார், முன் ஏறு. ஆனா இதெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, பெயர் பிளஸ் பெயர், அது மாதிரி இதுல இருக்கு. வேர்ப் பிளஸ் பாருங்க, கண்டுன்றதும் வினைதான், பிடின்றதும் வினைதான். ரெண்டுமே சேர்ந்து ஒரு கூட்டு வினையை உருவாக்குதா? தந்தி பிளஸ் அடி, தந்தின்றது பெயர் சொல், தந்தி அடிக்கிறோம் இல்லையா மெசேஜ், அடின்றது வினை சொல். அப்போ என்னது, வினை பிளஸ் வினையும் இருக்கலாம், மேபி பெயர் பிளஸ் ஏதோ மிக்சிங் இருக்கலாம், அதான் அது கூட்டு வினை. இதை எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த பணக்காரத்தை சொன்னேன். ஒரு ஹோட்டல் போறீங்க, சிங்கிள் ஆம்லெட், சிங்கிள் ஆம்லெட்னா என்ன சொல்லுவீங்க? சிங்கிள் சொல்ல மாட்டீங்க, ஆம்லெட் சொல்லுவீங்க. ஆனா டபுள் ஆம்லெட்னா என்ன சொல்லி கம்பல்சரி, அதான் இங்க தனி வந்தா தனி வினை, டபுள் ஆம்லெட் மாதிரி தான் ரெண்டு வினை சேர்ந்து வந்தா என்னது கூட்டு வினை. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா கண்ணா? புரியுதாம்மா? சரி, இப்போ அடுத்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். இன்னைக்கு புது விஷயங்கள் நடத்தவே இல்லைம்மா, இது உங்களுக்காக நடத்தினது. ஆனா இதை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா? இப்போ அடுத்து இப்ப நான் சொல்றேன், இப்போ வந்து இப்போ அதே கவிதா எழுதுறேன். கவிதா கட்டுரை எழுதினார். தொடர் அடிப்படையில பாசிட்டிவ் தானே, கவிதா கட்டுரை எழுதினார். அது தமிழ் வந்து உடன்பாடு. உடன்பாட்டு தொடர் ஞாபகம் வச்சுங்க, நம்ம படிச்சோம் இல்லையா, தன்வினை பிறவினை, முதல் வினை கூட்டு வினை, தனிவினை சாரி முதல் வினை துணை வினை, எல்லாம் சென்டென்ஸ்ல வருது, புக்ல சிலபஸ்ல இருக்குது, எல்லாம் வினை சொல் தொடர்ல வரும். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை முதல் வினை ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. முதல் வினை துணை வினை, புரியுதா கண்ணா? தனிவினை கூட்டு வினை, அது மாதிரிதான் உங்களுக்கு இது ஒரு வினை சொல் தொடர். அதெல்லாம் தன்வினை வந்தா தன்வினை தொடர், பிறவினை வந்தா தொடர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ கவிதா கட்டுரை எழுதினாலும் இல்லம்மா, இது பாசிட்டிவ் தானே, உடன்பாடு. இப்ப இதோட நெகட்டிவ் என்ன வரும்?
அதுதான் எதிர்மறை. அது என்ன பேருமா? எதிர்மறை தொடர். எதிர்மறை தொடர். இப்போ இங்க பாருங்க, கவிதா கட்டுரை எழுதாமல், இது பழைய புக்குல தான் இருக்குமா, இறால். கவனிக்கண்ணா, இது பழைய வார்த்தை தான். இங்கேயும் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ். ஒரு மைனஸ் இன்னொரு மைனஸ்னா அது பிளஸ்ஸா மாறுது. சொல்ற பாருங்க, நான் தோசை சாப்பிட்டேன், நான் தோசை சாப்பிட்டேன். இது நெகட்டிவ் என்ன வரும்? நான் தோசை சாப்பிட்டேன். நெகட்டிவ் என்ன வரணும்? சாப்பிடவில்லை. இப்ப ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் தோசை சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். சாப்பிடாமல் நெகட்டிவ் தான், இருக்க மாட்டேன்றதும் நெகட்டிவ் தான். அப்ப அதான் பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. இது பேர் தான் பொருள் மாறா எதிர்மறை தொடர். இருக்கு, புக்குல இருக்கு, பொருள் மாறா எதிர்மறை தொடர். அத ரெண்டு மைனஸ் என்னாகும், ஒரு பிளஸ் உருவாக்கிறது. இது என்ன பேரு? பொருள் மாறா எதிர்மறை தொடர். இப்ப போய் நீங்க பழைய புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா புது புக்கையும் இருக்குது, இருக்கும். பணிவினை, பிறைவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரிச்சா உங்களுக்கு? பொருள் மாற எதிர்மறை தொடர். சரி, இப்ப ஒரு 10 நிமிஷம் நீங்க நடத்துறதுலையோ இல்ல உங்களுக்கு டவுட்டோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இல்லைன்னா நான் கேள்வி கேட்க ஆன்சர் பண்ணுங்க, முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பு நம்ம திருக்குறள் வகுப்பு, சரிங்களா? நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கணும். சொல்லுங்கப்பா. ஒரு 10 நிமிஷம் நீங்க டவுட்டு கேட்கலாம், இல்ல நான் உங்களுக்கு கேட்கிறேன். நீங்களே கேளுங்க, அதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பீங்கல்ல. சொல்லுங்கப்பா. நீங்க உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு இதுவும் பண்ண முடியாது, ஒரு பயனும் இல்லை. சொல்லு கண்ணா, கேளுங்கம்மா, கேளுங்கப்பா. நீங்க நீங்க ஸ்டூடெண்ட், நீங்க கேட்கணும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்க கடமையை செய்யுங்க. அப்பதான் ஒரு விஷயம் இந்த உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு. எதுமா? மயங்கொலிகள். நடத்தவா? சரி, வேற உங்களுக்குமா? இது நடத்தி முடிச்சிருவா? சரி, அது சிலபஸ்ல வருது அது. அதாவது கவனிக்கண்ணா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். முதல்ல அன்னம், 3 சுழி அன்னம், அன்னம், சரிங்களா? இது நாக்கு, அது பல்லு. இப்போ இங்க பாருங்க, இப்போ இது நுனினா கடைசி இருக்குல்ல, அதான் கடை. இதுக்குன்னா கடை. இப்போ கடை நாக்கு, கடை அன்னம். புரிஞ்சிச்சாப்பா? இது வர உங்களுக்கு முதல்ல கடைனா கடை அன்னம். புரிஞ்சிச்சா? மிடில், இடைனா இது நூற்பால், இடை அன்னம். நுனினா நுனி அன்னம். புரியுதாங்கண்ணா? திருச்சி குவியுதா? வா வா, மேல்வாய்ப்பல் வரிசை கியூதர் பொருந்த. இது மாதிரிதான். புரியுதா உங்களுக்கு? பர்டிகுலரா இந்த எழுத்துக்கள் ஒழிப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேறுபாடு உண்டு. அந்த பொருள் கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ். அதுதான் மயங்கொலிகள். மயங்கொலிகள் வச்சுங்களேன், இதுவா அதுவா மயக்கம். அப்போ இது பேர் தன்னகரம் கண்ணா. இது பேர் தன்னகரம். இங்க பாருங்க, நாவின் நுனி அன்னத்தின் நடு, அவ்வளவுதான். அதோடு முடிச்சுக்கங்க. புக்ல தான் இருக்கும், லென்த்தா இருக்கும். நாவின் நுனி அன்னத்தின் நடுவு, அதாவது பாருங்க எப்படி இருக்கும். நாவின் நுனி, நாவின் நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும் பொழுது நகரம் பிறக்கும் இருக்கும். இங்க நடு இருக்குல்லம்மா, இங்க இங்க பாத்தீங்கன்னா அதேதான். இங்க முன்னு இருக்கும், அவ்வளவுதான். எது? இன்னு. நான் பாட்டே சொன்னேன், தேன் 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 சொல்லி பாருங்க.
பன்னீர், பன்னீர் பக்கோடா, பன்னீர். இந்த நுனி நாக்கு அன்னத்தோட முன், இந்த அன்னம் பினிஷ் ஆகுது இல்ல முன். ஆனா பந்து சொல்லி பாருங்க, பல்லோட அடி வருது இல்ல, அங்க மட்டும் என்னன்னா நாவின் நுனி, இங்க நுனின்னு வரணும் கண்ணா, என்ன வரணும் நாவின் நுனி இங்கேயே வரணும். இங்க அதேதான் வரும். அன்னத்தின் நடுனா தன்னகரம், அன்னத்தின் முன்னா ரன்னகரம். புரிஞ்சுச்சாப்பா? தேய் புரியுதா உங்களுக்கு? இப்ப பந்து, பந்து வருது இல்ல, லப்பர் பந்து. அப்போ என்ன வரணும் பாருங்க, நாவின் நுனி பல்லின் அடி, அவ்வளவுதான், அவ்வளவுதான். 3 முடிச்சு கண்ணா. புரியுதா கண்ணா? நாவின் நுனி அன்னத்தின் நடுவு தொடர்ந்தாகும் தன்னகரம் பிறக்கும். அன்னத்தின் முன்பகுதியை தொட்டா ரன்னகரம் பிறக்கும். நாவின் நுனி பல்லின் அடி, பல்லோ இங்க அன்னம் பாருங்க, முன்னாலும் அடினாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அன்னத்தின் அன்னத்தின் முன்னு, இது பல்லின் அடி. புரியுதா? இது புரிஞ்சிச்சா? இப்போ அதே இது எங்க பிறக்குதோ அங்கதான் இந்த கீழ்நோக்கு லாபம் பிறக்கும். பள்ளம் பொழிச்சு பாருங்க, பள்ளம் கொஞ்சம் வேறுபட உண்டு, ஆனா மேக்சிமம் இங்கதான். பள்ளம், குள்ளம், குள்ளம் என்ன வருது, நாவின் நுனி அன்னத்தின் நடுதா வருது. ஆனா பல்லி, பல்லி எங்க வருது தெரியுமா, இங்க வருது இல்லையா, அங்கதான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், ஆனா அங்கதான். புரியுதா உங்களுக்கு? இப்போ 5 முடிஞ்சிச்சா உங்களுக்கு? 5 முடிஞ்சிச்சா? அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, அடுத்து பாருங்க, ரா, வல்லின ரா, பறவை, பறவை பறந்தது. இந்த நாக்கு என்ன உச்சரிப்போ, நாக்கு என்ன உச்சரிப்பு, நாவின் நுனி அன்னத்தின் நடு. பள்ளத்துக்கு என்ன உச்சரிப்பு, நாவின் நுனி, அதேதான் பறவைக்கும். ஆனா இடைநரா வருது இல்ல, இந்த இந்த 3 எழுத்து ஒரே கேட்டகரி, கொஞ்சம் டிஃபரன்ஸ், ஆனா இதுதான் ஃபார்மேஷன். புரியுதா கண்ணா? அப்போ 3 4 5 6 7 முடிச்சா, வேற சிறப்பு இருக்குது, ழா, ழா இருக்குல்லம்மா, அது மட்டும் ஸ்பெஷல், தனிகளை சிறப்பு எழுத்து. சிறப்பு எழுத்துக்கள் 5 கண்ணா, சிறப்பு எழுத்துக்கள் 5, சரிங்களா? அதுல ழாவும் 1, சரிங்களா உங்களுக்கு? நுனி நாக்கு மேல் நோக்கி வளைந்து வருடும், வருடும் இல்லையா, அது மாதிரி வருடும். எப்படி 3 ஸ்டெப்ஸ் கண்ணா, நுனி நாக்கு, அது ஸ்டெப்ஸ் கிடையாது, நுனி நாக்கு வளைந்து, சரிங்களா, அது சாரி மேல் நோக்கி, மேல் நோக்கி வளைந்து வருடும், அதான் ஃபார்முலா. 8 எழுத்து முடிஞ்சிச்சு. நீங்க 9th புக்ல இருக்கு, இந்த 7th பழைய புக்ல இருக்கும், நீங்க படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியாப்பா? நீங்க டவுட்ஸ் கேளுங்கம்மா. டவுட்ஸ் இல்லையாம்மா? சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி, ரேபிட் ஃபயர் மாதிரி கேட்கிறேன். சென்றவன் வந்தவன் இலக்கண குறிப்பு என்ன? கரெக்டா சொல்லுங்க. ரைட்டாப்பா? அது வினைநிலை பெயர்னா அதோடைய பண்பு என்ன, அது என்ன பண்ணும், காலம் காட்டும். வேற எந்த பெயரும் காலம் காட்டாது. சொல்ல புரியுதாம்மா? வினையால் அணையும் பெயர் மட்டும் காலம் காட்டும், ஏன்னா அதுல வினை இருக்கு. சரியா? உங்களுக்கு இப்ப கடைசியா 10 கேட்கிறேன் உங்களுக்கு, நான் தோசை சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் சொன்னா உங்களுக்கு அதோடைய தொடர் என்ன தொடர், அதாவது தன்வினையா பிறைவினையா சொன்ன இல்லையா, உடன்பாடா எதிர்மறையா, இல்ல பொருள் மாறா எதிர்மறை, பொருள் மாறா எதிர்மறை. சரியாப்பா? உங்களுக்கு சுட்ட எழுத்து எத்தனை, என்னென்னது, ஊ இல்ல கண்ணா, ஆ
ஈ ஊதான் 3 சுட்டு. நீங்க சொல்லிருக்கீங்களா அப்பையன் சுட்டி காட்டுறீங்கல்ல, சுட்டு 3 தான். சரியாம்மா? சரி, இப்ப இன்னைக்கு நம்ம பாடம் நடத்தணும் இல்ல, இதுல இருந்து சில கேள்விகள் கேட்டு முடிச்சுக்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு படித்த பையன் என்ன இலக்கண குறிப்பு? படித்த பையன், வந்த மாணவன், நீ சொல்லுங்கப்பா. பெயரெச்சம். ஒரு வினைக்கு அப்புறம் பெயர் வந்தா, எச்சத்துக்கு அப்புறம் பெயர் வந்தா பெயரெச்சம். நீ சொல்றீங்க வந்து போனா, வந்து சென்றான், அது ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பேர் வந்தா, வினை வந்தா வினை எச்சம். அப்போ நான் அதே சேம் டைலாக் தான், ஒரே மாவு டிஃப்ரெண்ட் தோசை, அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுங்க, ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர் இருந்தா பெயர் எச்சம், வினை வந்தா வினை எச்சம். அந்த வினை முடியலன்னா தான் எச்சம், முடிந்தா முற்று. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு செட்டு. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சிலபஸ்ல உண்டு. பண்ணிலப்பா. இப்ப நீங்க, இப்ப நான் சொல்றேன், நான் எழுதி போடுறேன். கவிதா கட்டுரை எழுதினாள். அது மீனிங் என்னது? உடன்பாடு தானே. கட்டுரை எழுதிட்டாங்க. அப்ப அவருடைய நெகட்டிவ் என்ன? கவிதா கட்டுரை எழுதவில்லை, இல்லை எழுத மாட்டாள். பரவாயில்ல, புரியுங்களா? இப்போ கவிதா கட்டுரை எழுதாமல் இருக்க மாட்டாள், இது இப்பிட்ட வார்த்தை. பழைய வார்த்தை இறால். இறால்னா அது பழைய வார்த்தை கண்ணா, இறால். கீனோக்கு இல்லு. புரியுதா? இப்ப என்ன மீனிங் இதுக்கு? கவிதா கட்டுரை எழுதாமல், வார்த்தை நெகட்டிவ் தான். இறால் இருக்க மாட்டால் நெகட்டிவ் தான். நெகட்டிவ் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? பாசிட்டிவா ஆயிடுச்சு. சரியாப்பா? சரி, வேற இப்ப எது சொல்ல வந்த உங்களுக்கு? நான் கேள்வியில வந்து உங்களுக்கு கவனிங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தை கண்ணா பா, உங்களுக்கு வந்து சிரி, உங்களுக்கு வந்து நட. சரி, மத்த விட்டுருங்க. இதுக்குல்லம்மா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வேர்ப் கண்ணா. இதுமா வேர்ப், வினைச்சொல். அந்த இப்ப வினைச்சொல் வருது இல்ல, அதுல பகுதி தான் கொடுத்துருக்குற. இதுக்கு பேர் தான் வேர்ச்சொல். இதுக்கு பேர் தான் வேர்ச்சொல். இதை நீங்க லைக் வினையச்சமா மாத்துங்க, பெயரச்சமா மாத்துங்க, தொழில் பெயரா மாத்துங்க, வினையல் பெயரா மாத்துங்க, வினை முற்றா மாத்துங்க. இது சிலபஸ்ல உண்டு, பாருங்க மாத்துங்க. நான் ஒரு ஒரு சாம்பிள் போட்டு காட்டுவேன் உங்களுக்கு. சொல்லுமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. நட, இங்க பாருங்க. நடந்த மாடு, சும்மா எழுதுற. அப்ப அது பெயரெச்சம். ஏன்னா ஒரு எக்ஸுக்கு அப்புறம் பெயர் வருதா, பெயரெச்சம். நடந்து சென்றான், அது வினையச்சம். புரியுதம்மா? இப்போ நடந்தவன், இதுதான் வினையால் அணையும் பெயர். சரியாப்பா? அடுத்து பாத்தீங்கன்னா அதோட நடவோட அல் போட்டு நடத்தல், தொழில் பெயர். என்னம்மா? தொழில் பெயர். சரியா உங்களுக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா நடந்தான், அதான் வினை முற்று. வினை முற்று. புரியுதா? இங்கிலீஷ்ல சொல்லுங்க இல்லையா, ஜெரண்ட், வாக்கிங், சிங்கிங், டான்சிங், அதுல ஜெண்டர் தெரியாது, பிளேஸ் தெரியாது. ஞாபகம் வருதா உங்களுக்கு? வாக்கிங், சிங்கிங், டான்சிங் வருது இல்ல, அதுல ஜெண்டர் தெரியாது, பால் எதுவுமே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரிதான் தொழில் பெயர், நடத்தல். அப்ப பிறகு பார்க்கலாம். சரியா? இப்போ அப்போ ஒரு ஒரு வேர்ச்சொல், சரிங்களா, குத்துறோம். ஒரு எக்ஸாம்பிள் சிலபஸ்ல உண்டு. ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க, நீங்க பெயரச்சவா மாத்தணும், வினையச்சவா மாத்தணும், தொழில் பெயரா மாத்தணும்,
நேரனையும் பெயரா மாத்தணும், வினைமுற்றா மாத்தணும். புரியுதாப்பா? இப்ப நீங்க சொல்லுங்கம்மா. இப்போ பார், பார்க்கு என்ன பெயரெச்சம்? சரி, வினையெச்சம்? சரி, தொழில் பெயரு? வினையாளனின் பெயரு? சரி, வினைமுற்று? நீங்க சொல்லுங்கப்பா. சிரிக்கு? சிரித்த? சிரித்து பார்த்தா ஆக மொத்தம் வேர்ப் தான் வரணும் நமக்கு, அது பத்தி பிரச்சனை இல்லை. வினைமுற்று. அது சொல்லுங்க. தொழில் பெயரு? சிரித்தல். சரியா? உங்களுக்கு ஓடினான் தான் ஓடுன்னு மாறும். சொல்லுங்க, இதனுடைய பெயரெச்சம். ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பேர் வரணும். இந்த டூ மாத்தலாம், அந்த எழுத்தை மாத்தலாம். இல்ல, ஓடிய, ஓடிய பேருந்து. சரி, வினையச்சம்? இல்ல, அது வினைமுற்று. ஓடி வந்தேன். மத்த புரியுதா உங்களுக்கு? ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பேர் வந்தா பெயரெச்சம், அதுக்கப்புறம் தான் நீங்க போடணும். வினை வந்தா வினை எச்சம். சரிங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு தொழில் பெயர் என்ன? அடுத்து வினையாளனை பெயர் என்ன? ஓடியவன். வினைமுற்று என்ன? அவ்வளவுதான். சரியாம்மா? சரி, ஓகே. அடுத்த வகுப்பு நம்ம திருக்குறள் பார்க்கலாம். சரியாம்மா? நீங்க புத்தகங்களை படிங்க, குறிப்புகளை குறிச்சிட்டு வாங்க. சரிங்களா? கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். சரி, தேங்க்யூ.